சும்மாவே அரை மணித்தியால செய்ய 3/4 மணி நேரம் தான் செய்யறான். அதுவும் அவன் கால்குலேஷன் கேட்டாங்கன்னா 1 மணித்தியால செய்யறேன். தான் ஃபைனலி இப்பயே மெக்கானிக்ஸ் இருக்கிறத அந்த மெக்கானிக்ஸ் இருக்கிற அந்த முடிவை தான் இப்ப கைவிட போறோம். அப்படி எடுக்காதீங்க. ரீசன் வந்து இப்ப நீ மனச்சாட்சி படி சொல்லு, உங்க பேப்பர் திருத்திருந்த எக்ஸாம் உங்க பேப்பரை பார்த்த உடனே வாமிட்டிங் வாரதுன்றது ஒரு சாதாரண சிம்டம் தானே. ஒரு எஸ்ஸே செய்யறதுக்கு முதல் அதை மேலே இருந்து ஃபுல்லா வாரு. என்னன்னா உனக்கு எந்த வருஷம் என்ன கேள்வியில என்ன இருக்கின்ற வரைக்கும் எப்படி என்ன உனக்கு ஞாபகம் இருக்கின்ற மாதிரி நீ சிலது கேட்ப. அதுக்கு பேர் தான் சரி. நீங்க இவ்வளவு நாளா விட்ட பிள்ளை என்னடாடா ஒரு எஸ்ஏ கொஸ்டினை பாத்துச்சோன்னு பேணி எடுத்துட்டீங்க. அண்ணா அப்படி இல்ல, இங்க வா, நான் திருப்பி சொல்றேன், இங்க வா. எம் தெளிவுடைய மாமா வெப்பத்தை அளத்துருக்கார், போமா இல்லையா? வெல்கம் டு ப்ராஜெக்ட் டிகோட் எஸ்ஏ ஒர்க் அவுட். சரியா? சோ இப்ப நீ கனனால என்னோட கணவர் கேட்டு விஷயம் என்ன, எஸ்ஏ ஒர்க் அவுட் எப்படி செய்வீங்க, எஸ்ஏ ஒர்க் அவுட் எப்படி செய்வீங்க. சோ ஜஸ்ட் பேசிக் எஸ்ஏ ஒர்க் அவுட்டும் 2 பார்ட்டாகத்தான் நாங்க செய்ய போறோம். அந்த 2 பார்ட்ல நாங்க உங்களுக்கு கவர் பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது ஒரு எஸ்ஏ என்னன்னு செய்யணும். ஏன்னா உங்களுக்கு அந்த முதலே சொல்லி இருப்பேன், பட் சொல்லாம இருந்தாலும் சொல்றேன். என்னடா நார்மலா எஸ்ஏ எவ்வளவு நேரத்துல செய்யணும், அரை மணி நேரம் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. பட் நார்மலா எஸ்ஏ அரை மணி நேரத்துல செய்யற விஷயம் கிடையாது. எஸ்ஏ வந்து 20 to 25 மினிட்ஸுக்கு முடிப்படும். சில சொல்லு நான் சும்மாவே அரை மணி நேரம் எஸ்ஏ 3/4 மணி நேரம் தான் செய்யறேன். அதுவும் அவன் கால்குலேஷன் கேட்டாங்கன்னா 1 மணி நேரம் செய்யறேன். இவன் என்னடா 20 நிமிஷத்துல வந்து செய்யறேன்னு சொன்ன. கவலைப்படாத, நானும் அதே நிலைமையில இருந்த கேஸ் தான். அதாவது எஸ்ஏ நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நானும் ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர்ல இருந்த கேஸ் தான். எனக்கு 19-18 கூட வராது. ஆனா இப்படி இருந்த நான், எனக்கு ஃபைனல் ஃபீல்ட் ஒர்க் சென்டர் பிசிக்ஸ் எக்ஸாம் 6 ஃபீல்ட் ஒர்க் சென்டருக்கு மார்க்ஸ் எடுக்கிறது ஈஸியா கஷ்டமாடா? கஷ்டம் தானே. ஃபீல்ட் ஒர்க் சென்டருக்கு மார்க்ஸ் எடுக்கிறது கஷ்டம் தானே. எனக்கு ஃபைனல் ஃபீல்ட் ஒர்க் சென்டர் 94 ஐ திங்க் ஸோ 48 46 நினைக்கிறேன். பார்ட் 1 48, பார்ட் 2 46. ஃபைனல் ஃபீல்ட் ஒர்க் சென்டர் 6 ஃபீல்ட் ஒர்க் சென்டருக்கு 48 46 வந்தது. So how I did that is அப்ப நீ யோசிப்பார், ஃபீல்ட் ஒர்க் சென்டருக்கு 46 எடுக்கிறேன்னா என்ன மாதிரி விஷயம். அதுவும் ஃபீல்ட் ஒர்க் சென்டர் பிசிக்ஸுக்கு 94 எடுக்கிறேன்னா சும்மா அலுவலோ. ஓகே, நான் இப்ப என்ன விட கூட எடுத்திருப்பாங்க அதெல்லாம் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் லோ லெவல்ல இருந்து ஹை லெவலுக்கு எஸ்ஏ என்னென்று கொண்டு வந்தேன். ஹவ் ஐ பிராக்டிஸ் எஸ்ஏ. நிறைய பேருக்கு இருக்கிற எஸ்ஏ செய்யறதுல இருக்க பிரச்சனை என்னடா, உனக்கு எஸ்ஏ செய்ய முடியாம இருக்கிறதா இல்ல எந்த எஸ்ஏ சூஸ் பண்றன்ற பிரச்சனையா? தட்ஸ் வேர் யூ மிஸ். எனக்கு குவன்சா சொல்லி இந்த டெக்னிக் அப்பதான் விளங்கினது. நாங்க செக்ஷனா பிராக்டிஸ் பண்ணிக்கிற ஒரு நாளும் என்ன சொல்றது, எஸ்ஏ சூஸ் பண்ணி செய்யறன்ற விஷயத்த நாங்க பிராக்டிஸ் பண்றே இல்ல. சோ தட்ஸ் வை வி லக் இன் அவர் எக்ஸாம்ஸ். எங்க எக்ஸாம்ஸ்ல நாங்க போறோம்னா லூஸ் பண்றதுக்கு மெயின் காரணமே எங்களுக்கு அந்த விஷயம் இல்லாம. சோ திஸ் ஒர்க் அவுட் இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் இஷ்யூஸ். முதலாவது, ஒரு எஸ்ஏ என்னன்னு நீங்க டைமுக்கு செய்யறது. என்னுடைய டைம் வந்து நான் மோஸ்ட்லி 20 to 25 மினிட்ஸுக்கு முடிக்க பார்ப்பேன். அடுத்தது, ஒரு எஸ்ஏ செலெக்ஷன். சில பிள்ளைகள் இப்பயே டிசைட் பண்ணிருக்கு. அன்னைக்கு என்னோட ஒரு படியின் வந்தான் வந்து சொன்னா, அண்ணா தான் ஃபைனலி இப்பயே மெக்கானிக்ஸ் இருக்கிறத அந்த மெக்கானிக்ஸ் இருக்கிற அந்த முடிவை தான் இப்ப கைவிட போறேன். அப்படி எடுக்காதீங்க. ரீசன் வந்து நான் வந்து எந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் சூஸ் பண்ணி கொண்டு போன எஸ்ஏஸ் வந்து ஹீட்டும் எலக்ட்ரானிக்ஸ். பிகாஸ் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் பயங்கர விருப்பம். அட் த சேம் நான் படிப்பு கேட்க உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் என்ன லெவலில் படிப்பேன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு பயங்கர விருப்பம். அட் த சேம் டைம் எனக்கு ஹீட்டும் விருப்பம். ஸோ நான் ஹீட்டும் எலக்ட்ரானிக்ஸ் தான் நான் டிசைன் பண்ணி கொண்டு போனேன். ஆனா அங்க போனோன்னு எனக்கு வச்சு விட்டான் பெரிய ஆப்பா. கேட்டான் எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபுல்லா தியரி. எனக்கு தியரி எழுதுறாரு சும்மாவே பஞ்சி. ஏதாவது யூஸ்ஃபுல்லா கேட்டானா சரி, சும்மா தியரி எழுதுற மாதிரி அது ஏன் அப்படி வருது, இது ஏன் இப்படி வருது, செனருக்கு லைன் விடுறாங்கடா, எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுது. சரி, சரிப்பட்டு வராண்டு எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஹீட்ல அது வரைக்கும் நார்மலா அவங்க வந்து கனவளோ விரிவு போடுறல. ஐ திங்க் 2006 ஒரு கனவளோ விரிவு எஸ்ஏ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. 2006 எஸ்ஏ எடுங்க நான் நினைக்கிறேன். தெர்மோமீட்டர், ரசக்குமல் விரிவு, அப்பதான் லாஸ்டா கனவளவு விரிவு எஸ்ஏ போட்டவங்க நினைக்கிறேன். 2006 தெர்மோமீட்டர்ல நம்ம செக் பண்ணி பாருங்களா. 2006 தெர்மோமீட்டர்ல தான் கனவளவு விரிவு எஸ்ஏ போட்டவங்க நினைக்கிறேன். சரியா? பட் அதுக்கு பிறகு 2022 தான் எனக்கு தெரிஞ்சு கனவளவு விரிவு போட்டிருக்காங்க. சோ த திங் இஸ், அதுவும் அது போட்டது நுவரெலியால ஏதோ பெட்ரோல் செட்ல என்னவோ நடக்குதுன்ற மாதிரி போட்டாங்க. சரியா? சோ த திங் இஸ், இட்ஸ் ஹார்ட் டு ப்ராசஸ். பிகாஸ் நான் அப்ப செய்யறத வீட்டு இருக்கிற பிராக்டிஸ் இல்ல. எனக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நான் எங்கேயும் ஜஸ்ட்ல மிஸ் பண்ணாலும் அது எந்த ஏ லெவல் கரியரே பாதிக்கும். சோ I have to plan that. I have to, 2006, very good. So I have to plan that. ஏன்னா அது இந்த மார்க்ஸ், அது இந்த ஃபைனல், அது இந்த லைஃப் கரியர். ஸோ ஐ ஹாவ் டு திங்க். எந்த வித்துவத்தன்மை நான் கீத்தான் நான் டிசைட் பண்ணிட்டு வந்து நான் தலைகளை இந்த மணந்தாள் மகாதேவி இல்லையல் மரணமே என்ற மாதிரி நான் கீத்தான் செய்வேன் எனக்கு சொல்லிய முடிஞ்சிருக்கு. பட் பிறகு நான் வீட்டை வந்து செய்ய, ஐ மீன் நெக்ஸ்ட் பட்ஜெட் நான் அந்த கொஸ்டின் செய்து விட்டான். அவங்களுக்கு செய்ய விளங்கினா அது ஒரு கேள்வியே இல்லை, அது ஒரு கம்பலான கேள்வி. பட் எனக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நான் இந்த லைஃபை ரிஸ்க்ல வைக்க விரும்பல. ரேடியேஷன் ஈஸியா இருந்து எடுத்து செஞ்சேன். ஸோ ஐ பிளான் ஃபார் ஹீட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பட் ஐ டிட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ரேடியேஷன். நான் எல்லாம் மெக்கானிக்ஸ் எடுக்கவே கூடாது போற கேஸ். பிகாஸ் எனக்கு மெக்கானிக்ஸ் விருப்பம் தான். ஆனா இந்த மெக்கானிக்ஸ் எனக்கு வளமே மார்க்ஸ் வரல. என்னடா
அது என்ன சொல்றது, ஏதாவது ஒரு சுத்தமாத்த வச்சு எனக்கு டிப்ரெஷன் ஆக்குவாங்க. அதனால நான் மெக்கானிக்ஸ் எடுக்கவே கூடாதுன்னு தான் போனா, நான் ஃபைனல்ல மெக்கானிக்ஸ் எடுத்தேன். இத்தனைக்கு எனக்கு அந்த ஃபைனல் மெக்கானிக்ஸ் நான் ஷோரா சொல்ல கட்டாயம் 27 28க்கு மேல வரும். எங்கேயாச்சும் இருந்து நான் எழுதாம விட்டா மார்க்ஸ் போக முடியும், மற்றபடி எனக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். பிகாஸ் அது என்னடா பேர்ன்லின் கேர்லி கம்பள இப்படிக்கா பறக்கிற பிளைட்டை இப்படிக்கா போட்டு விட்டாங்களா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். எஸ்ஏன்றது நீ சொலிடா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இடம். சில பேர் சொல்லுவாங்க அண்ணா ஒன்று பிளவிட்டா எல்லாமே கீழே பிழைக்குமே அண்ணா, இது உண்ட நெகட்டிவ் தாட். நான் என்ன சொல்றேன்னா, முன்னுக்கு நீ சரியா செஞ்சேன்டா கீழே வரைக்கும் சரியா செய்யலாம்டா. தட்ஸ் மை பாசிட்டிவ் தாட். சோ நான் உங்களுக்கு ரெண்டாவதா சொல்லித்தர விஷயம் எஸ்ஏ செலக்ஷன். அடுத்தது மூன்றாவதா சொல்லித்தர ஒரு விஷயம் எஸ்ஏ ரைட்டிங் பேட்டர்ன். உங்க பேப்பரை வந்து நீ எப்படி எழுதுவா, எம்சிக்யூ பேப்பர்ல நீ என்னோட வடிவுகள் எல்லாம் காட்டலாமா, ஒன்றும் காட்டல. அதாவது எப்பவுமே புல்லடித. இப்ப எஞ்சவா, நான் உனக்கு நீ ஒரு எக்ஸாமினர் ரெண்டு பேர் உனக்கு ஒரு வடிவான ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு பிள்ளை வடிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா எல்லா ஸ்டெப்பையும் ஒரு ஓர்டர்ல உனக்கு விளங்குற மாதிரி அப்படி வாசிக்க ஆசையா ஒரு பிள்ளை எழுதி இருக்கு. இன்னொன்று ஏனோ தானோ அதெல்லாம் சரியா தான் எழுதி இருக்கு, ஆனா அது எங்க எழுதி இருக்குன்னு உன்னை தேடி கண்டுபிடிக்கிறது உனக்கு ஒரு மணி வேலை. அது எங்க என்னத்தை எழுதி இருக்கு, ஐயோ இதைத்தான் நாங்க எழுதி இருக்கோம், இதைத்தான் இப்படி எழுதும், இப்படி யோசிச்சு எழுதி நீ எழுத வேண்டாம், அது உனக்கு ஒரு வேலை. நீயே சொல்லு, பேப்பர் நம்பர் 1 பேப்பர் நம்பர் 2 நீ சந்தோஷமான மனநிலையில திருத்துவாய். அழகா எழுதின பிள்ளைன்ற பேப்பரையா இல்ல கண்டபாட்டுக்கு எழுதின பிள்ளைன்ற பேப்பரையா சந்தோஷமான மனநிலையில திருத்துவாய். நீ இப்ப சொல்லு, இதுல நீ அழகா எழுதுறனியா இல்ல கண்டபாட்டுக்கு எழுதுறனியா? நீ கண்டபாட்டுக்கு தான் எழுதுறன்னு வடிவா தெரியும், நீ கண்டபாட்டுக்கு தான் எழுதுற. நீ அப்ப நீ மனச்சாட்சி படி சொல்லு, உன் பேப்பர் திருத்துற எக்ஸாமினருக்கு உன் பேப்பரை பார்த்த உடனே வொமிட்டிங் வாரதுன்றது ஒரு சாதாரண சிம்டம் தானே. இந்த பேப்பரை பார்த்த உடனே வொமிட்டிங் வாரதுன்றது சாதாரண சிம்டம் தானே. சோ there is an issue. So essay writing method நான் உனக்கு பிரசன்டேஷன் ஸ்கில்லும் படிப்பிப்பேன். ஒரு எஸ்ஏ இந்த குக்கு வித் கோமாளி பாக்குறேன், நீங்களோட குக்கு வித் கோமாளி பாக்குறேன். இப்ப குக்கு வித் கோமாளி மாதிரி சன் டிவில வருதாகும், டாப் குக் டூப் குக் சம்திங். அந்த குக்கு வித் கோமாளில நீங்க பாப்பீங்கன்னா அந்த குக்கு வித் கோமாளில கூட கொண்டு வச்ச உடனே அந்த செஃப் சொல்ற விஷயம், யுவர் பிரசன்டேஷன் வாஸ் குட். அவன் சமைக்கிறத அவங்கள ஒரு டிசைன் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க தெரியுமா. அந்த டிசைன் பண்ணி அது இப்படி அரேஞ்ச் பண்ணி இப்படி அந்த டிசைன் பண்ணி கொண்டு கொடுப்பாங்க. அது ஒரு பார்க்க ஆசையா இருக்கு. அவன் குக் பண்ணிக்கு எதுவுமே அப்படி கிடந்திருக்காது, பட் வெளியில கொண்டு வந்து குடிக்கிறது அவ்வளவு பார்க்க ஆசையா இருக்கு. ஸோ தட்ஸ் த பிரசன்டேஷன் ஸ்கில். எஸ்ஏல எவ்வளவு விஷயமும் இந்த விஷயமும் சொல்லி தருவேன். இதை விட 4வது மெயினா சொல்லித்தர போற விஷயம் சோல்விங் பேட்டர்ன்ஸ். அதாவது ஈஸியா சுருக்கிறதுக்குரிய விஷயம். சில விஷயம் ஈஸியா சுருக்கலாம். மற்றது எஸ்ஏல இருக்கிற மித் உண்டு. அதாவது எஸ்ஏ எழுதுறது, ஐ மீன் இது இந்த சோல்விங் இஷ்யூக்கு முதல் இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த பிரசன்டேஷன் ஸ்கில்லோட பேட்டர்ன், எஸ்ஏ எழுதுறதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது ஒரு முறையில தான் எழுதணும். எங்க நீங்க ஈக்குவேஷன் போடணும், எங்க சமன்பாடு போடணும், எங்க என்ன எழுதணும், குறி வழக்கண்ட எப்படி போடணும், அட் த சேம் டைம் ஒரு அழகு எங்க போடணும், அழகு எங்க போட தேவையில்லை, எஸ்ஐல போடணுமா, எஸ்ஐல போட தேவையில்லை, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஐ வில் கவர் தட். அட் த சேம் டைம் சோல்விங் இஷ்யூ, இதுல நான் மெயினா உங்களுக்கு செய்ய போற விஷயம் தலைவர். நான் இவ்வளவு நாளா நினைச்சுட்டு பயோக்கு தான் லொக் பார்க்க தெரியாது, இப்பதான் தெரியும் மேத்ஸ்லயுமே லொக் இல்லையா, மேத்ஸ் படிக்கிறதுக்கு அதுவும் பார்க்க தெரியாது. ஸோ இந்த லொக் பாக்குறது, அதை விட நான் மெயினா சொல்லி தர போற விஷயம் இந்த லொக்ல இருக்க ஈஸி விஷயம். எத்தனை பேருக்கு இந்த இப்படி 1 பார் 3063 வந்து இந்த 1 பார் என்னண்டு இன்று வரைக்கும் தெரியாது. லொக்ல இந்த 1 பார் என்னண்டு என்று வரைக்கும் தெரியாது. அந்த 1 பார் என்னண்டு சுருக்கிறது என்று வரைக்கும் தெரியாது. இப்படி ஒரு பார சில யோசிக்கும் அப்படின்ட்டு இருக்காண்டா யோசிக்கும், அப்படி எல்லாம் இருக்கடா. இந்த 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு மேத்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்படி வந்து அது சுருக்கிறது என்ன மாதிரி இருக்கு, டிப்ரெஷன் ஆகு. இந்த பாரை பார்த்தாலே சுருக்கிறது டிப்ரெஷன் ஆகும். அண்ணா உனக்கு பாரே இல்லாம என்னென்று கேள்வி செய்யறாண்டு நான் உனக்கு சொல்லித்தரேன். சரியா, பாரே இல்லாம என்னென்று கேள்வி செய்யலாம்ன்ற விஷயம் எனக்கு தெரியும். இதை பார்த்த ஒண்ணு நோக்கங்கள் வேற எங்கேயோ தான் போக முடியாது. எந்த நேரமும் கெட்ட எண்ணங்களையும் கேடுகட்ட சிந்தனைகளையும் சுத்தாதீங்களா, வெளிக்கிட்டு வாங்க. சரியா, நாங்க லொக்ல இருக்கிற பாரை பத்தி கிடைக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த லொக்கோட எங்கட ஸ்பெஷலிஸ்டையும் கூப்பிட்டு நாங்க எல்லாரும் யாரா ஆன்டி ஸ்பெஷலிஸ்ட், பிகாஸ் யூ நோ அபவுட் அவர் மேங்கோ அண்ட் ஆன்டி மேங்கோ. ஸோ எங்களோட ஆன்டி ஸ்பெஷலிஸ்டையும் வச்சுக்கொண்டு ஆன்டி லோக் பார்க்குற எல்லா விதமான ஸ்போர்ட் ஐடியாவும் சொல்லி தருவேன். ஸோ இவ்வளவு நாளா நீ எஸ்ஏ என்னன்னு நினைச்ச, நீ அது ஒரு அடியண்டம்னா பந்தி ஒரு வசனம் தருவானா அதை வாசிக்கிறது ஒரு பெரிய விஷயம்னா அதுக்கு பிறகு படி எழுதுறது பெரிய விஷயம். வேற நான் உனக்கு எவ்வளவு விஷயம் சொல்றேன். எஸ்ஏ சூஸ் பண்றதுல ஒரு டெக்னிக் இருக்கு, பிரசன்டேஷன்ல டெக்னிக் இருக்கு, பேட்டர்ன்ல டெக்னிக் இருக்கு, எழுதுறதுல டெக்னிக் இருக்கு, சால்விங்ல டெக்னிக் இருக்கு. இவ்வளவு விஷயம் எஸ்ஏல இருக்குன்றதே உனக்கு இன்றைக்கு தான் தெரியுமான்றது எனக்கு வடிவா தெரியும். சரியா, சோ இவ்வளவு விஷயத்தையும் நான் உனக்கு 2 பார்ட்ல கவர் பண்ணுவேன். பேசிக்கலி இந்த எஸ்ஏ இப்ப இதை நான் உங்களுக்கு செய்ய போறது வந்து 2017 ஹீட் எஸ்ஏ. ஏன்னா அது ஒரு டிபிக்கல் எஸ்ஏ. 2017 ஹீட் எஸ்ஏ வச்சுக்கொண்டு ஒரு எஸ்ஏய எப்படி 20 to 25 மினிட்ஸுக்கு முடிக்கிறன்ற பேசிக் விஷயம் நான் இப்ப சொல்லி தருவேன். எஸ்ஏ செலெக்ஷன்ன்ற விஷயமும் இதுக்குள்ள கவர் பண்ணுவேன். இந்த ரைட்டிங் ஸ்கில் அண்ட் இந்த லொக் வந்து பார்ட் 2 வீடியோஸ்ல கவர் ஆகும். சரியா, பார்ட் 2 வீடியோல இந்த லொக்கும் எஸ்ஏ ரைட்டிங்கும் கவர் ஆகிக்கொள்ளும்.
சோ சப்ஸ்கிரைப் பண்ணாத ஜந்துக்கள் என்ன செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிறகு வீடியோ வந்தா பிறகு வீடியோவை காணையிலேன்னா இன்டர்நெட்டா வரல சரியா, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூணுலயுமே இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதுல நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த விஷயம் வரும். எனிவேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ என்ன செஞ்சிடும், செட்டப்பா பண்ணி வச்சு சரியா. ரைட், இப்ப நாங்க என்ன செய்வோம், பார்ட் 1 என்ற சம்பவத்துக்கு வருவோம். சோ இப்ப நான் உங்களுக்கு செய்ய போறது வந்து 2017 ஹீட்டை பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டு தானே. சோ இப்ப நான் உங்களுக்கு அந்த கேள்வியை என்னென்று ஒரு எஸ்ஏ கேள்வியை வாசிக்கிறன்ற விஷயத்த ஃபர்ஸ்டா நான் சொல்லித்தரேன் சரியா. ஓகே, என்னண்டாடா ஒரு எஸ்ஏ வாசிக்கிறதுன்றது ஒரு கலை. நீங்க எல்லாரும் என்ன எஸ்ஏ, ஓகே நான் கேட்கறதுக்கு ஒரு இல்லையான்னு சொல்லுங்க. இப்ப இந்த எஸ்ஏ நீங்க வாசிப்பீங்களாக இருந்தாடா, நீங்க என்னென்று செய்யறீங்கன்றதுக்கும் அண்ணா என்னென்று செய்யறன்றதுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கும். நீங்க என்ன செய்வீங்கன்னாடா, முதலாவது அந்த கேள்வியை வாசிச்சுட்டு போவீங்க. கேள்வியை வாசிச்சுட்டு ஏ பார்ட் கேள்வியை கண்டு நீங்க அதுக்கு விடி எழுதிடுவீங்களா இல்லையா. ஏதாவது ஒரு எஸ்ஏ, ஏதாவது ஒரு, இதுல 4 பாட்டு இருக்கிறதால பிரச்சனை இல்லடா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 பாட்டு எஸ்ஏ அப்படி இருக்கீங்க, நீங்க முதலாவது பாட்டை கண்ட உடனே அதுக்கு விடி எழுதி போட்டு தானே அடுத்த பாட்டுக்கு போற நீங்க நார்மலா. 1-2 பேர் மாத்தி செய்யலாம், பட் நார்மலா அப்படித்தானே செய்யற நீங்க. முதலாவது பாட்டை கண்டோட சந்தோஷத்துல அதுக்கு விட எழுதிடுவோம், அதுக்கு பிறகு 2வது பாட்டை போவேன். அப்பதான் உனக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன சொல்லலாம், முதல் 4 பாட்டுக்கு நீ ஒழுங்கா விட எழுதி கொடுவேன், 5வது பாட்டை வாசிக்க தான் தெரியும் உனக்கு, 5வது பாட்டு பட தெரியாது. 5வது பாட்டு பட தெரியாது. எனக்கு எப்ப பிரச்சனை வந்தாண்டாடா, 2022 நான் எக்ஸாம் எழுதின வருஷம், லைட் எஸ்ஏ 6வதுல சி பாட்டுன்னு நினைக்கிறேன்னா, 6வதுல சி பாட்டு அந்த லைட் எஸ்ஏ இதுலதான் எனக்கு ஆஃப் வைக்கப்பட்டது. என்ன நடந்ததுடா, நார்மலா எனக்கு லைட் சரியான விருப்பம். பட் நான் எஸ்ஏ செலெக்ஷன்ல எக்ஸ்பர்ட் தானே, அதாவது எக்ஸ்பர்ட் மீன்ஸ் எனக்கு அதுல பிராக்டிஸ். எஸ்ஏ செலெக்ஷன் வந்து எனக்கு சரியான விருப்பமான விஷயம். அப்ப நான் என்ன செய்யறேன்டா, எனக்கு லைட் பயங்கர விருப்பமாவே இருந்தாலும் நான் அந்த வருஷம் நான் லைட்டை முதலாவதா செய்யல. ரீசன் இந்த சி பார்ட், அந்த சி பார்ட்ல வந்து சாதாரணமா நீங்க வானியல் தொலைக்காட்டி படிச்சிருப்பீங்க, அந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். அந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் வந்து இயல்பான செப்பம் செய்கை, அதாவது முடிவிலி செப்பம் செய்கை, இன்ஃபினிட்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுல தானே நார்மலா படிச்சிருப்பீங்க. அந்த வருஷம் வந்து அதை மாத்தி போட்டு விட்டாங்க. சாதாரண செப்பம் செய்களை கேட்ட மாதிரி கேள்வி கேட்டாங்க. இப்ப என்ன கேட்டாலும் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டுவோம், நாட் அன் இஷ்யூ. பட் அந்த நேரம் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல அதை ப்ரூஃப் பண்ணி விட எடுக்கிறதுன்றது என்ன செய்யலாம், பட் எனக்கு அது டைம் கன்சூமிங். ஈவன் எனக்கு ஒழுங்கா விட வராட்டி எனக்கு அது டிப்ரெஷன் அங்கால வர கல்வியை அஃபெக்ட் பண்ணும். யூஸ்வலா நான் லைட் கல்வியை தான் முதலாவதா செய்யறேன். அந்த வருஷம் நான் லைட் கல்வியை தான் கடைசியா செஞ்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் லைட் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால அவங்க என்ன செஞ்சாங்க, லைட் கல்வியை முதலாவதா செஞ்சு அதுல வந்த டிப்ரெஷனால பின்னுக்கு பிளவிட்டாக்களும் இருக்கிறாங்க. சோ அந்த நேரம் நான் லைட்டை விட்டுட்டு போகணும்னு எடுத்த சாய்ஸுக்கு காரணம் என்ன, நீ யோசிப்பார். நான் முதலாவது பாட்டுல ஈஸியா தானே கேள்வி கேட்டிருக்காண்டு ஏ பாட்டை மட்டும் பார்த்துட்டு நான் விட எழுத போயிருந்தேன், நான் சி பாட்டுல ஸ்ட்ரக் ஆகியிருப்பேன். அண்ணா என்ன செய்தான்டா, முதல் நான் சூஸ் பண்ணி கொண்டு போன கேள்வி ஏன்னா, அதாவது எஸ்ஏக்கு தான் மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிஷம் தாராங்களே இல்லையே, அந்த 10 நிமிஷத்தை யூஸ் பண்ணி எல்லா கேள்வியும் நான் மேலோட்டமா வாசிக்க எனக்கு விளங்கிட்டு லைட்ல சி பாட்டுல எனக்கு ஆப்பு வச்சிருக்கான். சோ இப்ப தூக்க வேணாம், வேற கேள்விக்கு போகும். எலக்ட்ரிசிட்டியை வாசி, ஓகே எனக்கு எலக்ட்ரிசிட்டி ஈஸியா இருக்கு தூக்கி எழுதுவோம். ஹீட்டை வாட்ச் நான் வாட்ச் போது எனக்கு பிரச்சனையா இருக்கு, ரேடியேஷன் ஈஸியா இருக்கு தூக்கி எழுதும். சோ நீங்க என்ன செய்வீங்கன்னா, அந்த 4 எஸ்ஏயும் சூஸ் பண்ணி போட்டு தான் அடுத்த கல்விக்கு போவீங்க. நான் அப்படி போக மாட்டேன். எனக்கு ஒரு எஸ்ஏ முழுக்க செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து நான் எடுத்து செஞ்சிருவேன். ஏன் சொல்லுவாங்கடா, நான் சொன்னாங்க 20 to 25 மினிட்ஸ்க்கு உனக்கு நான் எஸ்ஏ முடிச்சு காட்டுவேன். சோ நீ 20 to 25 மினிட்ஸ்க்கு எஸ்ஏ முடிச்ச உனக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு தானேடா. அந்த 5 மினிட்ஸ்க்கு நீ மிச்சம் இருக்கிற கேள்வியை வாச்சு அடுத்த எஸ்ஏ சூஸ் பண்ண வேண்டியதானே. சோ நீ 4 எஸ்ஏயும் சூஸ் பண்ணிட்டு தான் எழுதணும் அவசியம் இல்ல. முதல் உனக்கு சொல்லிடா இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும், முதல் உனக்கு நீ செலக்ட் பண்ணி கொண்டு போன கேள்விகள் எல்லாத்தையும் பேர். முதல் நீ இப்ப 4 எஸ்ஏ செலக்ட் பண்ணி கொண்டு போவீங்க தானே, அந்த 4 எஸ்ஏ இருக்க கேள்வியும் பேர். அந்த 4ல ஒன்று உனக்கு, அதாவது வாசிக்கு என்ன சொல்லி முதலாவது பாட்டை மட்டும் கண்டோன்னா விட எழுதுறது போறையில, அது இப்ப சொல்லி தருவேன். நான் முதல் முழுக்க வாட்சி போட்டு தான் கேள்விக்கு விட எழுதவே ஆரம்பிப்பேன். சோ அந்த முழுக்க வாசிக்க எனக்கு தெரியும், ஓகே இதுக்கு என்னால விட எழுதலுமா விட எழுத இல்லாதா, எனக்கு இந்த கேள்விக்கு ஒரு 25க்கு மேல எடுக்கலாம் தெரியும், உடனே நான் அதுக்கு விட எழுதிடுவேன். 2வது கேள்வி சூஸ் பண்ணி போட்டு வர முடியல, முதல்ல எழுதுவேன், எழுதி முடிச்சுட்டு தான் 2வது கேள்வியை சூஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ சேவ் மை டைம். எல்லா கேள்வியும் சூஸ் பண்ணி இதை விட அது பெட்டரா இருக்கு, அதை விட இது பெட்டரா இருக்கு, ஏன்னா லைஃப்ல ஒன்றை விட ஒன்று பெட்டரா கிடைச்சிட்டு தாண்டா இருக்கு. அது லைஃபுக்கும் சரி, வாழ்க்கைக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி, ஒன்றை விட ஒன்று லைஃப்ல எப்பவுமே பெட்டரா கிடைச்சிட்டு தான் இருக்கு. உனக்கு எது பெஸ்ட்ன்றது நீ தான் சூஸ் பண்ணணும் சரியா. சோ நான் போய் கொண்டு போயிருக்க எனக்கு விளங்கும், இந்த கேள்வி எனக்கு சொல்லிடா இருக்கு, இதை என்னால செய்யலாம்னு எடுத்து செஞ்சிடும். அதுக்கு பிறகுதான் அடுத்த கேள்வியை சூஸ் பண்ணு. சோ அப்போ உனக்கு ஒரு கேள்வியை முதல் நீ என்ன செய்யணும், எழுதுறதுக்கு முதல் அந்த கேள்வியை நீ A to Z ஃபுல்லா வாசிக்கணும். வாசிச்சு ஓகே என்னால இது செய்யலான்ற மைண்ட் செட்டுக்கு வரணுமல்லோ. அப்ப நான் என்ன சொல்றேன்னாடாடா, எஸ்ஏ வந்து 2 பேட்டர்ன்ல இருக்கு. இப்ப நீங்க மோஸ்ட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் எஸ்ஏஸ் எடுப்பீங்களாக இருந்தால், கிராவிடேஷனல் ஃபீல்ட் எஸ்ஏஸ் எடுப்பீங்களாக இருந்தால், அதுல ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் இருக்குமாக இருந்தால், மோஸ்ட்லி இந்த 3 பார்ட்டும் இன்டர் கனெக்டட் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏ பார்ட் ஒரு விஷயத்துல கேட்டிருப்பான், பி பார்ட் ஒரு விஷயத்துல கேட்டிருப்பான், சி பார்ட் ஒரு விஷயத்துல கேட்டிருப்பான். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் அதுக்காண்டி அப்படித்தான் வரணும்ன்றது இல்ல, பட் அப்படி கேட்டிருப்பான்.
இதே நீ மெக்கானிக்ஸ் கேள்வி எடுப்பாயாக இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் என்றால் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டடா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2010 மெக்கானிக்ஸ் எஸ்சி ஒரு கடுங்க. 2010 மெக்கானிக்ஸ் எஸ்சி எடுப்பீங்களா இருந்தால் அதற்கு செய்து பாருங்கடா இருக்கா. அது வந்து இப்படி போகும். ஒரு கோல்ல ஒரு போல் அடிக்க ஒரு எம்தனியுடைய போல் வந்து வி வேகத்தோட வந்து அடிக்க அதுல ஃபர்ஸ்ட் வர ஏக பரிமாண உந்த மாற்றம் லீனியர் மொமெண்டம் சேஞ்ச பத்தி கேட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த கோல ஒரு ஆக்சிஸ்ல பிக்ஸ் பண்ணா அது சம்பந்தமா வர ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச பத்தி கேட்டிருப்பாங்க. பிறகு இந்த ஏக பரிமாண மொமெண்டம் சேஞ்சால இதுக்கு இப்படி ஒரு வி என்ற ஃபோர்ஸ் வரும், அங்க இப்படி ஒரு வி என்ற ஃபோர்ஸ் வரும், ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்சால இப்படி ஒரு வி என்ற ஃபோர்ஸ் வரும். சோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல உங்களுக்கு ரெண்டும் கேன்சல் ஆகும், அந்த இடத்துல ஃபோர்ஸ் வராதுன்றத பத்தி கேட்டிருப்பாங்க. இத கடைசி ஒரு பிராக்டிகல் அப்ளிகேஷனா டென்னிஸ் ராக்கெட்டுக்கு கொண்டு போவா. டென்னிஸ் ராக்கெட்ல வந்து ஏதோ ஒரு புள்ளியில நீங்க டென்னிஸ் ராக்கெட் அப்படி கேட்க ஏதோ ஒரு புள்ளியில நீங்க டென்னிஸ் ராக்கெட் அப்படி கேட்க அந்த இடத்துல என்ன செய்யாது, பெயின் வராது. அதாவது டென்னிஸ் பிளேயருக்கு வந்து அந்த இடத்துல பெயின் வராதுன்னு இந்த பேசிஸை கொண்டு வரதுக்காண்டி ஒரு கதையை கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ அது ஒரு கண்டினியூஸ் கொஸ்டின். 2011 மெக்கானிக்ஸ் எடுத்துப்பார், அது இன்னொரு நல்ல கொஸ்டின். சரியா? இந்த கப்பியில ஆள் அனுப்புறது, அந்த கப்பி ஒரு கப்பியில வந்து சுத்தி ஆள அடியில ஒரு கேப்சியூல் ஒன்று போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். சோ அந்த கேப்சியூல சுத்தி ஆள கீழே அடியில அனுப்பி அதுல இருந்து எடுக்கிற மாதிரி அந்த கொஸ்டினை நீங்க பாப்பீங்களாக இருந்தால் முதலாவது நேர்கோட்டு இயக்க சக்தியை பத்தி மட்டும் கேட்டிருப்பான். கப்பி சுத்தாதண்டு வச்சுக்கோங்க. ஐ திங்க் சோ கப்பி சுத்தாதண்டு வச்சுக்கோட நேர்கோட்டு இயக்க சக்தியை பத்தி மட்டும் கேட்டிருப்பான். அடுத்த கேள்வியில கப்பி சுத்தும் பட் அந்த அச்சுக்குள்ள உராய்வு இல்லைன்னு சொல்லி அடுத்த பாட் கேட்டிருப்பான். பி பாட். சி பாட் கப்பி சுத்துது உராய்வு இருக்குது, யா கப்பி நேர்கோட்டு இயக்கம் கப்பி சுத்துது கப்பி இந்த அச்சுக்குள்ள உராய்வு இருக்குன்னு சொல்லி ஏபிசி பாட் கேட்டிருப்பான். நாளையும் சேர்த்து போட்டு டி பாட்டு எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி போட்டிருப்பான். 2011 மெக்கானிக்ஸ் எடுத்து பாருங்க. 2012 மெக்கானிக்ஸ் எடுத்துப்பார். ஏ பாட்டுக்கும் பி பாட்டுக்கும் சம்மதமே இல்லாத மாதிரி கேட்டிருப்பான். அதாவது அது ஒரு ரோபோட் ஹேண்ட பத்தின கேள்வி. ரோபோட் ஹேண்ட் 3 ஹேண்ட்ல கொடுப்பாங்கடா, ஒரு ஆக்சிஸ் 2 ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ். இதுல முதலாவது ஆக்சிஸ் வந்து நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும்தான் ஆகும், அதை பத்தி ஏ பாட்ல கேட்டிருக்கான். ரெண்டாவது ஆக்சிஸ் சுழற்சி இயக்கத்தை மட்டும்தான் ஆகும், அதை பத்தி பி பாட்ல கேட்டிருப்பான். சோ முதலாவது பாட் நேர்கோட்டு இயக்கம், ரெண்டாவது பாட் சுழற்சி இயக்கம், இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. மூன்றாவது பாட் கோண உந்தத்தை பத்தி கேள்வி முடிச்சிருப்பான். மூன்றாவது பாட் கோண உந்தத்தை பத்தி கேட்டு கேள்வியை முடிச்சிருப்பான். சோ அங்க ஏ பாட் பி பாட் சி பாட் நாட் கனெக்டட். நான் என்ன சொல்ல வரேன் விளங்குதா? 2015 மெக்கானிக்ஸ் எடுத்துட்டார். F7 KA dv squared என்ற ஈக்குவேஷனை பத்தி உனக்கு மேலேயே காய்ச்சிருப்பான். அதாவது வழி ஈர்கை விசைன்னு நினைக்கிறேன். வழி ஈர்கை விசையை பத்தி F7 KA dv squared பத்தி மேலேயே காய்ச்சிருப்பான். அதை பேஸ் பண்ணி கொண்டு அப்படியே கேள்வி போகும். ஒரு வாகனம் போகுது, அந்த வாகனம் 20 கிலோமீட்டர் ஹவரோட போகுது, அப்ப வழி வீசையில பிறகு 20ஓட போகுது, 10ஓட வழி வீசுது, பிறகு இந்த வாகனம் 30ஓட போகுது, 20ஓட வருது, அதுல பெட்ரோல் எப்படி இருக்கும்னு ஒரு பேசிஸ் கதை. அப்ப நீ மேல பிளவு விட்டேன்னா கீழே அவ்வளவு அம்போ என்று நீ யோசிப்ப, மேல சரி எடுத்தா கீழே அவ்வளவு சரி என்று நான் யோசிப்பேன். 2016 ரொட்டேஷனல் மோஷன், அது எவ்வளவு நீட்டா டிசைன் பண்ணி கொண்டு போறாங்கன்னு பேர். எவ்வளவு நீட்டா ஒரு ரங்கராட்டினம் எப்படி சுத்தம் பண்றது, ஒரு மெரிகோ ரவுண்ட் எப்படி சுத்தம் பண்றதுக்கு பேசிஸா ஒரு ஆக்சிஸ்ல இருந்து ஐ மீன் ஒரு அச்சுல இருந்து ஒரு எம் மேட்ச் இருக்கு, அது எப்படி இருக்கும், அப்படி 10 எம் மேட்ச் எவ்வளவு ஏற்பாடு எடுத்து பேர்றா. சும்மா சடத்து திருப்பம் கேட்டிருப்பான். ஐஇசி ஈக்குவல் எம்ஆர் ஸ்கொயர், ஐஇசி ஈக்குவல் 10 எம்ஆர் ஸ்கொயர் பெம்பலா கேள்வி கேட்டிருப்பான் பேர். சோ தட் இஸ் ஹவு பேப்பர்ஸ் ஒர்க். சிலது இப்ப யோசிக்கு என்னன்னா உனக்கு எந்த வருஷம் என்ன கேள்வியில என்ன இருக்குன்ற வரைக்கும் இப்படி என்ன உனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி நீ சிலது கேட்ப. அதுக்கு பேர் தான் பிராக்டிஸ். ஏன்னா நான் ஒவ்வொரு எஸ்ஏலையும் இருந்தேன், நான் ஒரு நாலேஜ் உள்ளுக்கு இருப்பேன். அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, எவ்ரி திங் இஸ் ஈஸி. சரியா? சோ சில யோசிங்க வர்றதுக்கு மேலே பார்த்துட்டு வந்துருப்பேன். வர்றதுக்கு மேலே நான் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருந்தேன். ஸோ பிள்ளைகளுக்கே தெரியும். ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். எல்லா விஷயமும் நீ ஒரு பிராக்டிஸ் மாதிரி செஞ்சுன்னு போனா உனக்கு என்ன செய்யும், அந்த விஷயம் ஈஸியா வரும். ஸோ இந்த 2016 கேள்வி எல்லாம் எடுத்துப்பேன், ஒரு இன்க்ரிமெண்டலா டெவலப் பண்ணிட்டு போயிருப்பேன். ஸோ நான் என்ன செய்யறேன்டா, ஒரு கேள்வி செய்ய மேலே இருந்து கீழே வரைக்கும் வாசிப்பேன். அந்த கேள்வியில என்ன விட வருதுன்றதெல்லாம் எனக்கு இஷ்யூ இல்லை. மேல இருந்து கீழே வரைக்கும் வாசிக்க எனக்கு விளங்கும். இதுக்கு நான் விட எழுதலாம விட எழுதலாக. ஃபார் எக்ஸாம்பிள் 2016 வரும் ரொட்டேஷனல் மோஷன், அதுக்கே வருவாயாக இருந்தால் அதை நான் நினைக்கிறேன் முதலாவது ஏ பார்ட்ல வந்து ஐ ஹோப் அந்த i7 எம்ஆர் ஸ்கொயர் அது மாதிரி 10 திணிவு இருந்தா 10 எம்ஆர் ஸ்கொயர் அதை பத்தி கேட்டிருப்பாங்க. ரெண்டாவதுல வந்து அது ஏதோ அல்பா கோண வேகத்தோட போகணும் அது மாதிரி ஏதோ ஒரு சம்மந்தத்தை பத்தி கேட்டிருப்பாங்க. சோ எனக்கு முதலாவது எழுதுறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஈக்குவேஷன் என்ன, i7 எம்ஆர் ஸ்கொயர். இந்த பேசிக் விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏ பார்ட் செய்யலாம். அடுத்தது உங்களோட எஸ்எம்எல்எம்ஏ டோ இஸ் ஈக்குவல் டு ஐ அல்பா. சோ டோ இஸ் ஈக்குவல் டு ஐ அல்பா தெரிஞ்சு நீங்க ரெண்டாவது பார்ட் செய்யலாம். சோ தட்ஸ் தி பேசிக். மூன்றாவது பார்ட் என்ன, அங்கதான் ரங்கராட்டினத்தை கொண்டாடுறாங்க. அவன் கோணத்தை திருப்பி அதுல வர சைன் டீட்டா டான் டீட்டா வச்சு கொண்டு போகணும். சோ அந்த மூன்றாவது பார்ட் மட்டும் தான் என்ன செய்யணும், கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். மற்ற ரெண்டு பார்ட்டும் சும்மாவே செய்யலாம். சேம் லைக் ஃபார் 2012 மெக்கானிக்ஸ். ஏ பார்ட் நேர்கோட்டு இயக்கம். 2012 மெக்கானிக்ஸ் கேள்வி எடுத்து பாருங்கடா, ரோபோட்டோட பெரிய பூதாரமா தான் போட்டுப்பாங்க, ஒன்றும் இருக்காது. ஏ பார்ட் பெம்பல், பி பார்ட் படுவெம்பல்,
சீப்பாட்ல மட்டும் அந்த ரோபோட் ஆம் வந்து ஒன்று வலப்பக்கம் திரும்பிக்க மெட்டது எந்த பக்கம் திரும்ப கேட்பாங்க. அது கோணம் வந்து காப்பின் படி ஒன்று வலப்பக்கம் திரும்பினா மெட்டது இடப்பக்கம் திரும்பணும்ன்ற நீங்க பேசிக் எழுதுற. சோ அந்த சீப்பாட்டுக்கு மட்டும்தான் நீ என்ன செய்யணும், யோசிக்கணும். சோ வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், ஒரு எஸ்ஸே செய்யறதுக்கு முதல் அதை மேல இருந்து கீழே ஃபுல்லா வாசிச்சு நீ விடை எழுதணும்ன்ற எந்த ஒரு கட்டாயம் இல்ல. உன்னால அதுக்கு விடை எழுத முடியுமான்றதை நீ ஒருக்கா தீர்மானிச்சு கொள்ளணும். தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த ஹீட் எஸ்ஸேயை நாங்க மேல இருந்து கீழே வாசிக்க போறோம். மேல இருந்து கீழே வாசி ஒரு கன்செப்ட நாங்க உள்ளுக்கு எடுத்துட்டோம்டாடா, அங்கால நான் என்ன செய்யலாம், என்னால அது விடை எழுத இயலுமா விடை எழுத இயலான்னு சொல்ல. இப்ப எனக்கு இதை பார்த்தோன்னு எனக்கு விடை எழுத இயலுமன்ற மைண்ட் செட் வந்துடும். பிகாஸ் நான் ஏற்கனவே செஞ்சேன் மெட்டது இருக்கிற பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு அப்படி வராது. ஃபர்ஸ்ட் டைம் நீ அதை விடை எழுதலாமா விடை எழுத இயலாதான்னு நீ அதை யோசிக்கிறதுக்கு உனக்கு என்ன செய்யும், கூட டைம் எடுக்கும். அதை பத்தி யோசிக்காது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோனா ரீட் திஸ். நான் உங்களுக்கு அப்புறம் என்ன செய்ய போறேன், இது என்னென்ன ஒர்க் பண்ணுமன்ற விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சரியா? ஓகே, விஷயத்துக்கு வா. ஒரு குறித்த வீடு சமையலறையிலும் குளியலறையிலும் கழுவும் நோக்கங்களுக்காக ஒரு மணத்தியாலத்துக்கு 50 பாகைசியில் உள்ள வெந்நீரின் 100 கிலோகிராமினை நுகர்கின்றது. நீ ஒன்றும் பாய்ச்சி விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரெண்டாந்திரம் விளங்கலாம். So now what I am going to do is I am just going to read this. ஒரு மின் கொதிகலத்தினால் 70 பாகைசியில் பிறப்பிக்கப்படும் வெந்நீர் கொதிகலத்துக்கு வெளியே உள்ள 30 பாகைசியில் உள்ள நீருடன் கலக்கப்பட்டு, சோ இதுல இருந்து நான் என்ன எடுப்பேன்னு சொல்லுவா, ஓகே 2 பேரை கலக்குறாங்கன்னா Q சமன் MC தீட்டாவை எங்கேயோ பாவிக்க போறான். பிகாஸ் ஒரு ஆள் இழந்த வெப்பம் மெட்டால் பச்சை வெப்பம் தான். சோ Q சமன் MC தீட்டாவை எங்கேயோ பாவிக்க போறான்ற விஷயம் மட்டும் எனக்கு விளங்கிடும். சோ ஐம் கோனா யூஸ் தட். ஓகே, எனக்கு அது பாவிக்க தெரியுமா இல்லையா, எனக்கு Q சமன் MC தீட்டா தெரியும் தானே, இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம் என்ற கன்செப்ட் எனக்கு தெரியும் தானே. சோ இந்த கேள்வி எனக்கு இன்னும் என்ன கேள்வி விளங்கல, பட் அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கொண்டு தான் போகுது. ஆகவே என்னால செய்யலாம். அங்கால போ என்ன கேட்கிறான், ஓகே நீரின் தன்வெப்ப கொள்ள எல்லாம் தர நோக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன், என்னால இந்த கேள்வி செய்யலுமா செய்யலான்றதை அனலைஸ் பண்ணி கொண்டு போறேன். சோ மேல ஏதோ கலக்குறதா ஆகவே Q சமன் MC தீட்டா அது எனக்கு தெரியும். ஓகே, கீழே ஏதோ கேட்கிறாங்க, 50 பாகைசியில் உள்ள நீரின் 100 கிலோகிராம் உருவாக்குவதற்கு 70 பாகைசியில் இருந்து கொதிகலத்தில் தேவைப்படும் வெந்நீரின் தெளிவு. அது ஏதோ கலக்கிறத பத்தி சொல்லியிருந்தவங்களே, நான் 50ஓட 30 ஏதோ கலக்கிறதாண்டு 70 ஏதோ கலக்குறேன். சோ அது கலக்கிறதானே என்னால செய்யலும். சரி, கொதிகலத்திலிருந்து எடுக்கப்படும் மேலே கணிக்கப்பட்ட 70 பாகைசியிலான வெந்நீரின் அளவு 30 பாகைசியில் உள்ள நீரின் அதே அளவினால் மேல் நிரப்பப்பட்டு கொதிகலத்தில் உள்ள நீரின் வெப்பநிலை ஏதோ 66 பாகைசியினால் குறையாக இருக்கும் வகையில் பண்ணுதான் பூர்த்தி செய்வதற்கு கொதிகலத்தில் உள்ள நீரின் குறைந்தபட்ச கொள்ளளவு. சோ திருப்பியும் ஏதோ பேலன்சிங் தான். இல்ல 70ஐயும் 30ஐயும் கலக்க ஏதோ 66 வரணும் தான் கேட்கறாங்க. திருப்பியும் பேலன்சிங் தான். ஓகே, இருக்கட்டும். நாளின் தொடக்கத்திலே அப்படி வைக்கணுமாம். ஒரு மணித்தியாலத்துல வெப்பமாக்குறதுக்கு தேவையான வலுவண்டா வெப்பத்தை டைமால பிரிச்சா வருந்தானே. சோ அதுவும் திருப்பியும் என்னதான் Q சமன் MC தீட்டா தான். நாலாவதும் ஏதோ சிறிய வெப்பமாக்கியின் வலுதான் கேட்கலாம். இதை நீங்க கடை நான் இப்ப எல்லாமே வாசிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு நேரம் போகும், பட் ஜஸ்ட் ரீடிங். சரியா? சோ நாலாவதும் என்ன கேட்கிறாங்க, ஏதோ சிறிய வெப்பமாக்கியின் வலுதான். ரெண்டா எனக்கு எனர்ஜியும் டைமும் தெரிஞ்சா நான் வலுவா காணலாம். இவ்வளவும் விளங்கினோன்னு நான் இந்த கேள்விகளை கை வைக்க வலிக்கிட்டுருவேன். அதாவது இப்ப என்னோட பூதாகரமா ஃபார் எக்ஸாம்பிள் இதே கேள்வியில இதை வச்சு கொஞ்சம் பூதாகரமா ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு விளங்கப்படுத்துறதாக இருந்தார். அந்த பூதாகரம்ன்றது 2009 மெக்கானிக்ஸ் கல்வி எடுத்து பாருங்க. 2009 மெக்கானிக்ஸ் கல்வி வந்து ஒரு வாய்க்கால தண்ணி போற மாதிரியான கன்செப்ட். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கன்செப்டை பேஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு மெக்கானிக்ஸ் எழுதுறேன். உங்களுக்கு படிப்பிக்க பாருங்கடா. அது அந்த வேர்ல்ட் படிப்பிக்க நான் விஷயம் சொல்லி தரேன். Q சமன் ஏரியில ஏரி ஏன்னு மாறும்ன்ற விஷயம் நான் சொல்லி தருவேன். சரியா? எனிவேஸ் அந்த கேள்வி வந்து ஒரு புதுசா வந்த கன்செப்ட். 2019 ஒரு கேள்வி போட்டவங்க பாருங்க, காந்த ஊசியை வச்சு கொண்டு ஒரு மெக்கானிக்ஸ் கல்வி. அது ஒரு அரியணும் பிடிச்ச கேள்வி. அதை வாய்ச்சாலே உனக்கு கொண்டு பண்ணாங்க டீம்லாங்க அது மாதிரி அழிப்பாங்க. சோ அதை வாட்சோடு எனக்கு விளங்கும். அது கொஞ்சம் கஷ்டம். சோ நான் இதுக்குள்ள மைண்ட வைக்க போறது இல்ல. சோ வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், உனக்கு இந்த கொஸ்டினை மேலோட்டமா வாசிக்க, ஓகே இது Q சமன் MC. ஓகே, இப்ப நான் இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கேன்றதால எனக்கு இது செய்யலுமான்னு நம்பிக்கை இருக்கு. எல்லா பிள்ளைக்கும் இது செய்யலுமான்னு நம்பிக்கை வரமாட்டு நான் சொல்ல வரையில. பட் நீ பிராக்டிஸ் பண்ணிக்க, இப்படி யோசிச்சு பிராக்டிஸ் பண்ணு. இந்த நீ உனக்கு வீட்டை நீ பிளவிட்டாலும் பிரச்சனை இல்லை. வீட்டை நீ உனக்கு ஒரு கொஸ்டின் நீ செய்யலுமான்னு நம்பி செய்யறாய், பட் பின்னுக்கு போய் ஒரு பார்ட் செய்யலாம இருக்கு. ரெண்டு நீ பிளவிட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் நீ பிராக்டிஸ் பண்றாய். பட் எக்ஸாம் ஹால்ல என்ன செய்யக்கூடாது, அதை நாங்க என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்றேன், வீட்டை பிராக்டிஸ் பண்ணிக்க என்ன செய், ஒரு எஸ்ஏ செய்யறதுக்கு மறுபடியும் மேலோட்டமா வாசி, என்னால செய்யலுமா செய்யலான்றது உன்னை நீயே அனலைஸ் பண்ணி போட்டு போ. உன்னால செய்யக்கூடிய கொஸ்டின் இருந்தா டைமுக்கு செஞ்சு பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணு. உன்னால செய்ய முடியாத கொஸ்டின் இருந்தா பிராக்டிஸ் பண்ணிட்டு எங்க நான் பிளவுறதுன்றதை யோசிச்சு போட்டு அங்கால மூவ் பண்ணு. இது பிள்ளைகளுக்கு முதலாவது விளங்குதா? So now we are going to move on the part 2. அதாவது முதலாவது விஷயம் பினிஷ் பண்ணிட்டோம். என்னது? ஓகே, எங்களுக்கு இந்த கொஸ்டின் விளங்கிட்டுது, என்னால இது செய்யலாமன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இனி இந்த கொஸ்டினை விளங்குவோம். வடிவா கவனி, நீங்க இவ்வளவு நாளா விட்ட பிள்ளை என்னடாடா, ஒரு எஸ்ஏ கொஸ்டினை வாசிச்சோன்னு பேணி எடுத்துருவீங்க. அண்ணா அப்படி இல்ல. இங்க வா, நான் திருப்பி சொல்றேன். இங்க வா, உங்களுக்கு நான் ஒரு பந்தி தாரேன். அந்த பந்திய பார்த்து அப்படியே திருப்பி எழுதணும்னு சொல்றேன். அந்த பந்திய பார்த்து அப்படியே திருப்பி எழுதணும்னு சொல்றேன். உனக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அரை மணி நேரம் எடுக்குமாடா?
உனக்கு ஒரு பந்திய தந்து அதை நான் பார்த்து திருப்பி எழுத சொன்னேன்டா உனக்கு அரை மணி நேரம் எடுக்குமா? இல்ல. நீயா ஒரு பந்திய யோசிச்சு எழுதணும்னு சொன்னா உனக்கு அரை மணி நேரம் எடுக்குமா இல்லையா? எடுக்கும். நான் அதைத்தான் வித்தியாசம் செய்யப்படுறேன். நீங்க எவ்வளவு நாள செஞ்ச விஷயம் என்னடா? ஒரு கொஸ்டினை வாசிக்கிறது படி எழுதுறது, திருப்பி கொஸ்டினை வாசிக்கிறது படி எழுதுறது. சோ யூ ஆர் ட்ரைனிங் யுவர் பிரெயின். யோசிக்கிறது எழுதுறது, யோசிக்கிறது எழுதுறது, யோசிக்கிறது. அண்ணா என்ன செய்யப்படுறா? முதல் யோசிச்சு ஒரு ஃப்ரேமை கிரியேட் பண்ண. இந்த போர்ஷன்ல தான் நான் எழுத போறேன், எனக்கு தான் என்னென்ன வரமென்னு தெரிய போகுது, நான் என்ன யோசிக்கணும். நான் முதல் யோசிச்சிருவேன், அதுக்கு பிறகு எழுதுவேன். எழுதுறதுக்கு டைம் குறைவா எடுக்குமா இல்லையா? உனக்கு ஏற்கனவே யோசிச்ச விஷயத்தை எழுத போறாய். சோ நீ ஈவன் 15 நிமிஷம் இருந்து யோசிச்சா கூட, 15 நிமிஷத்தை நீ யோசிக்கிறதுக்கு செலவழிச்சா கூட, மக்களே மனச்சாட்சி படி சொல்லுங்கடா, 10 நிமிஷத்துல நீ யோசிச்சது ஒன்னால எழுதலுமா இல்லையா? நீ யோசிச்சு உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன எழுதணும்னு தெரிஞ்சு எல்லா விடையும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த உன்னால 10 நிமிஷத்துல எழுதலாமா எழுதலாமா? சொல்லு. 10 நிமிஷம் இல்ல, நீ ஒண்ணும் யோசிச்சல தேவையில்லையா? ஏன்னா நீ ஏற்கனவே யோசிச்சு முடிச்சிட. நீ ஏற்கனவே யோசிச்சு முடிச்சால் உன்னால 10 நிமிஷத்துல எழுதலாமா எழுதலாத? எழுதலாம். சோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ், நீங்க விடுற பிள்ளையே வந்துடா யோசிச்சு எழுதுறதுன்றதாலதான் உங்களுக்கு அரை மணி நேரத்தில் இருக்கிறது எங்க போகுது, 3/4 மணி நேரம் வரைக்கும் போகுது. நாங்க முதல்ல எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சிடும். பிகாஸ் யோசிக்க பிரெயின் தொடர்ந்து வேலை செய்யும். பிரெயின் தொடர்ந்து வேலை செய்யும். அது அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டா வேலை ஆக்டிவா ஒர்க் பண்ணிருக்க, அது யோசிச்சு முடிச்சிடும். இப்ப நான் காட்டுறேன், இங்க வா காட்டுறேன், இங்க வா. ஓகே, மேபி நான் உனக்கு விளங்கப்படுத்திக்க டைம் கூட எடுக்கலாம். பட் நான் இப்ப உனக்கு செய்ய பாரு, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சு தரேன். உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன், சரியா? ஓகே, சில பிள்ளைகள் கேட்கறாங்க, நான் கால்குலேஷன் பார்ட் யோசிக்கணும். நான் சொல்லித்தரேன், இங்க வா சொல்லித்தரேன். ஒரு குறித்த வீடு சமையலறையிலும் குளியலறையிலும் கழுவும் நோக்கங்களுக்காக ஒரு மணத்தியாலத்துக்கு 50 பகைசியில் உள்ள வெந்நீரில் 100 கிலோகிராமை நுகர்கின்றது. சரியா? ஓகே, இருக்கட்டும். சோ அந்த வீட்டுக்கு என்ன தேவையாமடா? இப்ப அண்ணா என்ன செய்ய வேண்டாம், நான் ரஃப் பேப்பர் தான் எடுப்பேன். முதல் ரஃப் பேப்பர் தான் எடுப்பேன். ரஃப் பேப்பர் எடுத்து என்ன செய்ய வேண்டாம்? ஓகே, அந்த ஹோமுக்கு 50 50 பாகைசியில இருக்க 100 கிலோகிராம் தண்ணி தேவையா? ஓகே, இதுதான் அந்த வீட்டு நீட். ஓகே, இருக்கட்டும். ஒரு மின் கொதிகலத்தினால் 70 பாகைசியில் பிறப்பிக்கப்படும் வெந்நீர். சோ ஒரு மின் கொதிகலம் 70 பாகைசியில வெந்நீரை பிறப்பிக்குதா? கொதிகலத்துக்கு வெளியே 30 பாகைசியில இருக்க நோமல் தண்ணி இருக்கா? இந்த 30 பாகைசியில இருக்க தண்ணியோட கலக்கப்பட்டு இந்த 50 பாகைசியில இருக்க 100 கிலோகிராம். பாத்தியா அந்த பந்திய நான் எப்படி ஒரு வசனத்துல எப்படி ஒரு படத்துல போட்டோம் பாத்தியா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஸ்டடி. இப்படி செஞ்சு பழகும். இப்ப வேற எல்லாம் சரியா இருக்கும். வேற 50 பாகைசியில் உள்ள வெந்நீர் 100 கிலோகிராமே நுகர்கின்றது. ஒரு மின்கலத்தினால் 70 பாகைசியில் பிறப்பிக்கப்படும் வெந்நீர் கொதிகலத்துக்கு வெளியே உள்ள 30 பாகைசி உள்ள நீருடன் கலக்கப்பட்டு 50 பாகைசியில் உள்ள நீர் உருவாக்கப்படுகின்றது. ஓமா இல்லையா? பாத்தியா, முடிஞ்சது. நீரின் தன்வெப்ப கொள்ளவு அடர்த்தி அதெல்லாம் தேவையில்லை. பிகாஸ் உனக்கு தெரியும் தானே, அது அவனும் தருவான், நீ வச்சுக்கோ. மற்றது வெப்ப இழப்பு, வெப்ப கொள்ளவு எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். ஓகே, இருந்துட்டு போடும். 50 பாகைசியில் உள்ள நீரின் 100 கிலோகிராமினை உண்டாக்குவதற்கு 70 பாகைசி கொதிகலத்தில் இருந்து தேவைப்படும் வெந்நீரின் துணிவை கணிக்க. இது ஒரு கேள்வி. இஞ்சவா, இது ஒரு கேள்வி. என்ன தெரிஞ்சவா? ஓகே, இருந்துட்டு போட்டும். நான் என்ன கேட்கிறேன்டா, 10 பாகைசியில் இருக்கிற தண்ணியையும் 30 பாகைசியில் 10 பாகைசியில் இருக்க தண்ணியின் எம் கிலோகிராமே 30 பாகைசியில் இருக்க தண்ணியின் எம் கிலோகிராமையும் கலந்தா என்னடா வரும்? 20 பாகைசியில் இருக்க தண்ணியின் 2m கிலோகிராம் வரும். ஓமா இல்லையா? ஏன் 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 சில யோசிக்க மேனடு ஆன்டி மேங்கோ மக்களே, இஞ்சவா. சில யோசிக்க இதுக்கும் ஆன்டிக்கும் என்னென்ன சம்மதம்? இஞ்சவா எப்படி நான் ஆன்டியை கொண்டு வரேன்றது பேர். இவர் இழந்த வெப்பமும் மெட்டால் பெற்ற வெப்பமும் சமன் தானே மகனே? இவர் இழந்த வெப்பமும் மெட்டால் பெற்ற வெப்பமும் சமன் தானே? சோ நான் என்ன கேட்கிறேன்டா, H லொஸ்டும் H கெயினும் சமன். ஓமா இல்லையா? H லொஸ்டும் H கெயினும் சமன். which means according to our anti, M lost into S into theta, நான் lost அடே மார்க் பண்றேன், is equal to M gain into S into theta gain. ஓமா இல்லையா? theta gain. ஓமா இல்லையா? இங்க பார், வெப்பத்தை இழந்த திரவத்தின திணிவும் வெப்பத்தை பெற்ற திரவத்தின திணிவு ரெண்டுமே ஒன்று கொண்டு சமன். சோ எம்எல்எம் எம்ஜிஎம் ஒன்று கொண்டு சமன். ஓமா இல்லையா? எம்எல்எம் எம்ஜியும் ஒன்று கொண்டு சமன். தண்ணீர தன்வெப்ப கொள்ளவும் ரெண்டு பக்கத்தாலையும் சமன். ஆகவே தீட்டாலும் தீட்டாஜியும் கட்டாயம் என்னவா இருக்கணும்டா? சமனா இருக்கணும். அதாவது எவ்வளவு வெப்பநிலை குறைஞ்சதோ எவ்வளவு வெப்பநிலை ஏறினதோ ரெண்டும் என்னவா இருக்கணும்? சமனா இருக்கணும். இங்க பேர் 10 பாகைசி ஏறி இருக்கு, 10 பாகைசி குறைஞ்சிருக்கு. சோ நடுவுல வரும். இதுல இருந்து என்ன விளங்குது? ஆன்டி தான் எல்லாமேன்றது விளங்குதோ?
நீ இவ்வளவு நாளா இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம் செஞ்சிருப்ப. பட் ஆன்டி தெரிஞ்சாக்கள் என்ன செய்யலாம், நேரே செய்யலாமே இல்லையா? சோ கட்டாயம் நடுவுல வரமன்றது இப்ப விளங்குதா மக்களே? நடுவுல டே அக்கார்டிங் டு ஆன்டி ஈஸியடா, விளங்குதா விளங்கு இல்லையா? ரைட். இதை நீ வேணுமெண்டா அப்புறம் வீட்டை ட்ரை பண்ணி பார். நான் அப்புறம் ஹீட் படிப்பிக்க செஞ்சு காட்டேன்டா. சும்மா இங்க பார், இதுல 2M திணிவுடைய 2M திணிவுடைய சும்மா ஏதோ ஒயிலையும் இதுல இருக்க தண்ணியையும் சும்மா எதையாச்சும் மிக்ஸ் பண்ணி 2M திணிவல 3M திணிவு என்னத்தை மிக்ஸ் பண்ணாலும் நீ இந்த எம்எஸ் இருக்கு தானே, நீங்க எம்எஸ் தான் சி என்று மார்க் பண்ண நீங்க வெப்ப கொள்ள வேண்டும். அதாவது மேஸ் இன்டூ ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி எம்ஏஎம் சேர்த்து நீங்க வெப்ப கொள்ள வேண்டும் மார்க் பண்ணுங்க. அப்ப சி தீட்டா ஒரு மாறிலி என்று வரும். சி தீட்டா ஒரு மாறிலி என்று வரும். பிகாஸ் தீட்டா என்ற வெப்பநிலை மாற்றம், எம்எஸ் என்றது சி. ஸோ சி தீட்டா மாறிலி என்று வந்தா நீ என்னத்தை செய்யலாம், ஆன்டியை பாவிக்க வேண்டியதானே, ஆன்டியை பாவிக்கலாம். ஸோ உனக்கு சியில என்ன மாதிரி மாற்றம் வருதுன்றதை பார்த்துட்டு இந்த சிக்கும் இந்த சிக்கும் இது C1 இது C2 C1க்கும் C2க்கும் 2:3 தீட்டா என்னவா இருக்கும், 3:2 இருக்கும். ஆன்டியை யூஸ் பண்ணி நீ நேரம் எழுதிட்டே போகலாம். இங்க ரெண்டும் சமனன்றதால எம்எஸ் ரெண்டுமே சமனன்றதால தீட்டாவும் என்னவா இருக்கும், மானே சமனா இருக்கும். சோ நீ நேரம் எழுதலாமா இல்லையா? சரி, அதே விஷயம் தான். நீங்க அரே இப்ப நான் உனக்கு என்ன சொல்றேன்டா, நீ விளங்கி இப்ப நீ எழுதுறியா, உங்க பேப்பர்ல நீ இப்ப எழுத போறியா இல்ல தானே? பேப்பர்ல எழுதுறதுக்கு நாங்க வேற மாதிரி எழுதணும், அது அடுத்த விஷயம். பட் நீ இப்ப உனக்கு கேள்வி விளங்கிட்டு உனக்கு விட வருதான்னு செக் பண்ண தானே செய்யறாய். சோ நீ விட வருதான்னு செக் பண்றதுக்கு நீ எம்சிக்யூ மெத்தட்லயே செய்யலாம் தானே, நாட் அன் இஷ்யூ. சோ அக்கார்டிங் டு ஆன்டி உனக்கு நேரம் தெரியும், உனக்கு விளையுலா வர வேண்டியது நடுவுக்கு இருக்கு. இப்ப 70க்கு 30க்கு நடுவுக்கு இருக்கு, ஓமா இல்லையா? விளையுலா வர வேண்டிய வெப்பநிலை 70க்கு 30க்கு நடுவுல இருக்கு. அதுல இருந்து உனக்கு விளங்குற விஷயம், இதுல நீ எம்எஸ் கலந்தா கட்டாயம் இதுலயும் எம்எஸ் தான் கலக்கணும், ஓமா இல்லையா? இதுல எம்எஸ் கலந்தா இதுலயும் நீ என்ன தான் செய்யணும், எம்எஸ் தான் கலக்கணும், ஓமா இல்லையா? சோ இதுல எம் அதுல எம் சேர்த்தா உனக்கு மொத்தம் வருது. சோ 2M தான் 100 எம் எவ்வளோடா, 50 கிலோகிராம் தானே. இது ஒரு கேள்வி உண்டு, இது ஒரு கேள்வியே பாட்டு ஒரு கேள்வியோடா. இதுக்கும் நடுவுல தான் இது வரணும்டா, இதையும் அதையும் சம மேட்ச்ல தான் கலக்கணும். சோ சம மேட்ச்ல கலக்குற இதையுமே மொத்தமா கலந்து 100 கிலோகிராம் வந்தது. சோ நேரம் எழுதி போடலாமா இல்லையா? போடலாம். பட் தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். அதாவது இது 70 பாகை இது 30 பாகை இது ரெண்டையும் கலந்து நடுவுல தானே இது வந்தது. 50 பாகை ரெண்டுக்கு நடுவுல தானே இருக்கு, நடுவுல இருக்கண்டா. இவருக்கு முதல்ல என்ன சொன்னான், இவரையும் நீ சமதனிவில கலந்தால் நடுவுக்குள்ள இருக்கால் வரும்னு சொன்னான். இப்ப இவருக்கு நடுவுக்குள்ள இருக்கால் தான் வரணும்டா, நீ சமதனிவை கலக்கணும்னு சொல்ற. சோ சமதனிவை கலப்பாயாக இருந்தா என்ன செய்யும், 100 கிலோகிராம் வரும். 2M is equal to 100, M is equal to 50 நேர் எழுதிட்டு போகலாம். சோ இதெல்லாம் நீ இப்ப எழுதணும் அவசியம் இல்லை. இப்ப நீ என்ன செஞ்சிட்டாய், இவ்வளவு உனக்கு மைண்டுக்குள்ள ஓடினா சரியாடா, இவ்வளவும் உனக்கு மைண்டுக்குள்ள ஓடினா சரி. எப்படி ஓகே 70 30 தந்திருக்காங்க. சோ ரெண்டையும் கலக்க எங்களுக்கு ஹாஃப் மேட்ச் தான் கலக்கணும், இதுண்ட பாதியும் அந்த பாதியும் தான் கலக்கணும். சோ அந்த முதலாவது கேள்விக்கு விட தெரிஞ்சுவா. முதலாவது கேள்விக்கு விடை 50 கிலோகிராம்ன்றது மட்டும் உனக்கு தெரிஞ்சா காணும், வேற ஒன்று நீ ஒன்றுமே எழுத வேண்டாம். சும்மா உண்ட ரஃப் பேப்பர்ல முதலாவது கேள்விக்கு 50 கிலோகிராம் மட்டும் மார்க் பண்ணிடுவேன். அடுத்ததுக்கு வரும், கொதிகலத்திலிருந்து எடுக்கப்படும் மேலே ஏயிட் கணிக்கப்பட்ட 70லான வெந்நீரின் அளவு 30 பாகை சியில் உள்ள நீரின் அதே அளவினால் மீள நிரப்பப்பட்டு கொதிகலத்தில் உள்ள நீரின் வெப்பநிலை 66 பாகை சியிலும் குறையாமல் இருக்குமாறு கொதிகலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்கு கொதிகலத்தில் உள்ள நீரின் குறைந்தபட்ச கொள்ளளவு. அதாவது என்ன சொல்றாங்கன்றாடா, இங்க ஏதோ ஒரு கொதிகலத்துல இருந்தா நீ இந்த 70 பாகை தண்ணி எடுக்கிறாய், ஏதோ ஒரு கொதிகலத்துல இருந்தா நீ இந்த 70 பாகை தண்ணி எடுக்கிறாய். சோ அந்த கொதிகலத்துல இதுதான் அந்த கொதிகலமாக இருக்குமாக இருந்தால் நான் என்ன கேட்கிறேன்டா, இப்ப நீ 50 கிலோகிராம் தண்ணியை வெளியில எடுத்துட்ட. சோ இந்த கொதிகலத்துக்குள்ள இருந்து நீ 50 கிலோகிராம் தண்ணியை வெளியில எடுத்துட்ட. 50 கிலோகிராம் தண்ணியை நீ வெளியில எடுத்துட்டாயண்டா, அதுக்கு பதிலா நீ 50 கிலோகிராம் தண்ணியை உள்ளுக சேர்க்கிறியா. ஆனா என்ன வித்தியாசம், 70 பாகை சீல இருந்து நீ தண்ணியை வெளியில எடுத்துட்டு மகனே 30 பாகை சீல தண்ணியை சேர்க்கிறாய், ஓமா இல்லையா? சோ இதுக்குள்ள ஏற்கனவே தண்ணி இருக்கும் தானே இல்ல இருக்கணும். ஏன் சொல்ல அப்ப இருக்காட்டி உனக்கு இந்த 66 பாகசின்ற கதையே கதைக்கிறார். இந்த 66 பாகசி என்னன்னு வந்த சொல்லும் பாப்போம். ஏற்கனவே அதாவது இந்த 50 கிலோகிராம் எடுத்த பிறகு இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருக்கடா, அந்த தண்ணி என்ன வெப்பநிலையில இருக்குமாடா, இந்த எக்ஸ்ட்ரா உள்ளுக்கு இருக்கிற தண்ணி என்ன வெப்பநிலையில இருக்கும், அது 70 பாகசியில இருக்கும். ஏன் அதுல இருந்தானே தண்ணி எடுத்த நீ சோ அந்த தண்ணி 70 பாகசிலேயே இருக்கும். இப்ப நீ 50 கிலோகிராம கொண்டு கலக்குறாயோ, சோ 50 கிலோகிராம கொண்டு கலக்க இந்த 30 பாகை சீல இருக்க 50 கிலோகிராம் தண்ணி
இங்க ஏதோ ஒரு மேஸ் இருக்கும் தானே, ஒரு எம்எண்ட் ஒரு மேஸ் இருக்கும் தானே, ஏதோ ஒரு எம்எண்ட் ஒரு மேஸ் இருக்கும் தானே. அந்த எம் மேஸ் உடைய 70 கிலோகிராம் தண்ணியோட கலந்து எப்படி எப்படி இந்த 50 கிலோகிராம் 30 பகைசி தண்ணி ஏற்கனவே இதுக்குள்ள மிஞ்சி இருக்கிற 70 பகைசி எம் கிலோகிராமோட ரெண்டோடைய மிக்ஸ் ஆனா உனக்கு இப்ப புதுசா ஒன்று வருமே, அது 66 பகைசியா இருந்தா சரி. அது தரவன் சொல்ல வர. ஏற்கனவே இதுக்குள்ள தண்ணி இல்லாம இருக்குமாக இருந்தாலும் 66 பைசி கொண்டுமா ஏண்டா இவர 66க்கு ஏத்தோணுமெண்டா வேற யாரும் வெப்பத்தை கொடுக்கத்தானே வேணும். இவர 66க்கு ஏத்தோணுமெண்டா வேற யாரும் வெப்பத்தை கொடுக்கத்தானே வேணும். ஓமா இல்லையா? இவரை 66க்கு ஏத்தோணுமெண்டா வேற யாரும் வெப்பத்தை கொடுக்கத்தானே வேணும். சோ வெப்பத்தை கொடுக்கறதுக்கு உள்ளுக்கு ஆள் இருக்கத்தானே வேணும். சோ அதான் சொல்றேன், ஏற்கனவே இதுக்குள்ள ஒரு மேஸ் ஆஃப் வாட்டர் இருக்கணும்டா. அந்த மேஸ் ஆஃப் வாட்டருக்கு நீ புதுசா கொண்டு 50 கிலோகிராம் 30 பாகசி தண்ணியை ஊத்திக்க, இவரோட கலந்து விளையுலா வாரது 66 பாகசிக்கு குறையாத மாதிரி மெயின்டைன் பண்ணணுமா. இந்த கன்செப்ட் எல்லாருக்கும் விளங்குதா? ரைட். சோ தட்ஸ் த பேசிக் கன்செப்ட். இதை நீங்க எழுதியக்கே நீ இழந்த வெப்பம் பெற்ற வெப்பம் எல்லாம் போட்டு எழுதணும். ஆனா நாங்க விலங்கைக்கு என்னத்தை வச்சு எழுதுவோம்? விலங்கைக்கு என்னத்தை வச்சு செய்யணும்? ஆன்டி வா, ஆன்டிக்கு போ, இங்க வா. இவர் இழந்த வெப்பம் அவர் பெற்ற வெப்பம் சமன் தானே. இவர் இழந்த வெப்பம் அவர் பெற்ற வெப்பம் சமன் தானே. வா நாங்க எழுதுவோம். சோ அக்கார்டிங் டு அவர் ஆன்டி, இழந்த வெப்பம் நான் H லொஸ்ட் போடுறேன் இஸ் ஈக்குவல் டு பெற்ற வெப்பம், அப்படித்தானே? சரி, யார் தான் இதுல வெப்பத்தை இழந்தது? இவர் தானே வெப்பத்தை இழந்தவர். அதாவது எம் திணிவுடைய மாமா வெப்பத்தை இழந்திருக்கிறார். ஓமா இல்லையா? எம் திணிவுடைய மாமா வெப்பத்தை இழந்திருக்கிறார். சோ வெப்பத்தை இழந்த மாமா எம், அவருடைய தன்வெப்ப கொள்ளளவு SW. அவர் இழந்த பாகை நான் சொல்றேன் 4 பாகை இழந்திருக்காரு. ஏன்டா அதைத்தான் சொல்லியிருக்கானே 66 பாகசியில தான் நீ மெயின்டைன் பண்ணணும். 66 பாகசியில நீ மெயின்டைன் பண்ணுவாயாக இருந்தால் 70ல இருந்து 66 தான் இவர் இழந்திருக்க. இவர் ஏற்கனவே 70ல இருந்தவர், இப்ப 66 மாறி இருக்கு. ஏன்னா மொத்த தண்ணியும் 66 மாட்டு தானே. சோ இழந்த வெப்பநிலை என்றது 4 பாகைசி என்றது விளங்குதா? ஓகே, இப்ப சொல்லு பெற்ற வெப்பம். இப்ப யார் வெப்பத்தை பெற்றது? யார்? இந்த 50 கிலோகிராம் தானே. இந்த 50 கிலோகிராம் தானே வெப்பத்தை பெற்றிருக்கு. ஓமா இல்லையா? இவர் இழந்திருக்கார், இவர் பெற்றிருக்கார். சோ வெப்பத்தை பெற்ற மேஸ் எவ்வளவு? 50 கிலோகிராம். அது இந்த தன்வெப்ப கொள்ளளவு எவ்வளவு? SW. அது எவ்வளவு பாகை ஏறி இருக்கடா மக்களே? அது எவ்வளவு பாகை ஏறி இருக்கு? 30ல இருந்து 66 கண்டு எவ்வளவு பாகை ஏறி இருக்கு? 36 பாகை ஏறி இருக்கு. அக்கார்டிங் டு ஆன்டி இதை நீ சுருக்கலாமா இல்லையா? இங்கவா, SW போயிடுச்சு. இது 9 மடங்கு என்றால் இது 9 மடங்கு. சோ M is equal to 450 கிலோகிராம். ஓமா இல்லையா? M is equal to 450 கிலோகிராம். டேய் 4 இது 9 மடங்குடா, இது அது 9 மடங்கு தானே அக்கார்டிங் டு ஆன்டி. சோ இப்ப நமக்கு அக்கார்டிங் டு ஆன்டி என்ன செய்யும்? இது 9 மடங்கு 9. சில பிள்ளைகளுக்கு இருக்கும், அண்ணா நீங்க அந்த முதல் எழுதின மாதிரி இது பாதியம் கலந்தா 50 வரும்ன்ற மாதிரி நாங்க எழுதலாமா அண்ணான்னு சில பிள்ளைகள் கேட்கும். எழுதலாம். நீ 2017 ஸ்கீம் ஒர்க் எடுத்து பாரு. நீங்க 2017 ஸ்கீம் ஒர்க் எடுத்து பாருங்கடா. ஆல்டர்னேட்டிவ் வேன்னு போட்டு கட்டாயம் போட்டிருப்பான் பார். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் போட்டு கட்டாயம் போட்டிருப்பான். 2017 ஸ்கீம்ல கட்டாயம் போட்டிருப்பான். ஏனெண்டா உனக்கு பிசிக்ஸ் தெரியுமா இல்லையான்றதான் அவன் கேட்க வரான். உனக்கு சமன்பாடு எழுத தெரியுமா, மெட்ஸ் தெரியுமான்றதெல்லாம் அவன் கேட்க வரையில. ஒரு பிள்ளை நேர அந்த பிள்ளைக்கு விளங்குது, இதையும் அரைவாசியில கலந்தாத்தான் இது வரணும்ன்ற ஒரு அடிப்படை அறிவு அந்த பிள்ளைக்கு. அதுதான்டா ஞானம். அந்த பிள்ளைக்கு பிள்ளைய பொருட்டு என்னன்றா அவங்கள சமன்பாடு போட பண்ணலாம். அது ஓகே, ஐ அக்செப்ட் தட். நீ சமன்பாடு போட்ட என்னைக்குமே நீ சேஃபா இருப்ப. ஏன்? உனக்கு ஒரு ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் நாலேஜ் தெரியுது. அதை நான் அக்செப்ட் பண்ண, நான் இல்லையான்னு சொல்லல. பட் இதுக்கு பிழை போட மாட்டாங்கடா, ஒரு நாளும் பிழை போட மாட்டாங்க. நீ வேண்டாம் பேர் ஆல்டர்னேட்டிவ்ல கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்காடா, எனக்கு தெரியாத ஆல்டர்னேட்டிவ்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது இப்படி ஒரு கட்டாயம் சொல்லிடான ஒரு விஷயம் இருக்கு. கட்டாயம் அவங்க ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. மெயின் மெத்தட் சமன்பாடு தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஐயா இருக்கா ஆல்டர்னேட்டிவ்ல என்ன செய்யும்? இருக்கும். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். சோ மேட்டர் ஒரு விடையும் செக் பண்ணி கொண்டு போங்கடா. பிகாஸ் நான் ஃபுல்லா ஆன்டில செய்றேன். சோ மேபி பிழை வந்தாலும் ஒரு விடையும் செக் பண்ணிட்டு போங்கவா. எனிவேஸ், நான் எழுதுற மெத்தட் சொல்லி தருவேன்டா. மெட்ட மாதிரி எப்படி சமன்பாட்டுல என்ன போடணும், சமன்பாட்டுல என்னென்ன ஃபேக்டர்ஸ். நான் உனக்கு கணக்கெல்லாம் எழுத சொல்ல மாட்டேன். 3 வரியில நான் உனக்கு விட சொல்லி தருவேன். 3 வரியில நான் உனக்கு விட எழுதுறது சொல்லி தருவேன். அதை நான் அடுத்த பார்ட் 2ல சொல்லி தரேன். இப்ப உங்களுக்கு இவ்வளவு விளங்கிட்டு தானே. சோ இப்ப அந்த உன்னை கேட்டது அந்த கொள்ளளவத்தின் கொள்ளளவு, நீ இந்த கொதிகலத்தின் கொள்ளளவு எவ்வளவு? டேய் கொள்ளளத்தின் கொள்ளளவு எவ்வளோடா? 500 கிலோகிராமே இருக்கு. மேன் 450ன்றது இந்த எம், 450ன்றது இந்த எம். இது ஏற்கனவே ஒரு 50 கிலோகிராம் வச்சிருந்தது இல்லை, அல்லாட்டி இப்ப புதுசா இன்னொரு 50 கிலோகிராம் வாங்கி இருக்கு இல்லை. சோ மொத்தமா எவ்வளவு இருக்கு? 500 கிலோகிராம் which is equal to 500 லிட்டர். போடலாமா இல்லையா? முதலாவது நான் நினைக்கிறேன் மேத்ஸ்ல கேட்டுக்கான், பிறகு கொள்ளளவுல கேட்டுக்கான். அது அடர்த்தியால பெருக்கி போட்டு பிரிச்சு போட்டு விளையாடுறதானே. சோ நீ எழுதுவியா இல்லையா? ஓகே, அப்ப எங்களுக்கு ஏற்பாடு விளங்கி விட எடுத்துட்டேன்.
டி பார்ட் விளங்கி விடை எடுத்துட்டோம். ஓகே, இங்க எங்களுக்கு என்ன மட்டும்தான் மிச்சம்? எழுதுறது மட்டும்தான் மிச்சம். அதை பிறகு பார்ப்போம். சி பாட்டுக்கு வாங்கும். சி பாட்டுக்கு வாங்கும். நாளின் தொடக்கத்திலே கொதிகலத்திலே மேலே பியில் கொள்ளளவாக கணிக்கப்பட்ட எவ்வளவு? 500 லிட்டர். 500 லிட்டர் சரியா? கொள்ளளவாக கணிக்கப்பட்ட நீரின் அதே அளவு தெளிவு நிரப்பப்பட்டு ஒரு மின் வெப்பமாக்கியை பயன்படுத்தி 30ல இருந்து 70 கொண்டு போகணுமா, ஒரு மணிக்கு ஆக்கு நடக்கணும். இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? டேய் என்னடா பாமர மக்களுக்கு கேள்வி கேட்கிற மாதிரி கேட்க அஞ்சவா? டேய் இஞ்சவா இஞ்சவா, உண்மையா சொல்லு. இதெல்லாம் ஒரு எனக்கு மேல செய்ய டிப்ரெஷனா நான் அது தெரியவா? அடே இங்கவா, என்னடா கேள்வி ஒன்றாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கறாங்களா? போர் அடிக்கிற மாதிரியே கேள்வி கேட்கறாங்க. சரிவா இஞ்சவா, எவ்வளவு ஈஸி என்று பேர், எவ்வளவு ஈஸி என்று பேர். இஞ்சவா மகனே, எவ்வளவு அதுக்குள்ள தண்ணி இருக்கு? அதுக்கு எவ்வளவு தண்ணி இருக்கு? அந்த கொள்ளளவுக்கு எவ்வளவு தண்ணி இருக்கு? 500 கிலோகிராம். அது எவ்வளவுல இருந்து எவ்வளவுக்கு கொண்டு போகணுமா? 30ல இருந்து 70 கொண்டு போகணும். எவ்வளவு நேரத்துல கொண்டு போகணுமா? 1 ஹவர்ல கொண்டு போகணும். இந்த பவர் தானே கேட்டிருக்காங்க. இஞ்சவா இஞ்சவா, பவர்ன்றது என்ன? எனர்ஜி ஓவர் டைம். எனர்ஜி எவ்வளவு தேவைன்னு பார்ப்போம். எம்எஸ் தீட்டா 500 கிலோகிராம். எஸ் எவ்வளவு? 4200 தந்திருக்காங்க நினைக்கிறேன். ஸோ 4.22 10 to the power 3 என்று வைப்போம். 4200. அட் த சேம் டைம் வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு? 40. எம்எஸ் தீட்டா எம் போட்டாச்சு. எஸ் தீட்டா எவ்வளவு? நான் நினைக்கிறேன் 40. அது உண்மையா 70 - 30 தான் போட்டோம். அதை உனக்கு எழுதுற மெத்தட்ல சொல்லி தரேன். சோ இவ்வளவுதான் தேவையான எனர்ஜின்றது விளங்குதா? எம் எஸ் தீட்டா. ஓமா இல்லையா? இவ்வளவுத்தையும் எவ்வளவு நேரத்துல செய்யணும்? 60 தர 60. ஏன் உனக்கு பவர் பேட்டரியிலே கொடுக்கணும், வேண்டாம் செகண்ட்ல போடணும். ஒரு ஹவர் 3200 செகண்ட் தானே. ஒரு ஹவர்ன்றது 3200 செகண்ட் தானே. சோ இப்படித்தானே கொடுக்கணும். இதை சுருக்கி நீங்க என்ன விடையாட வருது? ஏதோ ஒரு விட வருது. அது தேவையும் இல்லை. அதை நீ உனக்கு இப்ப தேவையும் இல்லை. நீ இவ்வளத்தோட விட்டாலே காணும். என்ன இதை இப்ப நீ சுருக்கி விடையெடுக்கணும் அவசியம் இல்லை. உனக்கு விடையெடுத்தா நல்ல, நான் ஏன் இல்லைன்னு சொல்லலாம். விடை எடுத்துட்டேன்டா, அடுத்த நேரம் நீ அடுத்த நீ எழுதுற ஸ்டெப்ல என்ன செய்யலாம்? விடையை மட்டும் எழுதி கொண்டு போகலாம். நீ ஒன்றும் யோசிக்க தேவை, நீ ஒன்றுக்குமே ஸ்டெப் இல்லை. அதாவது எழுதுறதை மட்டும் பேட்டர்ன் வைஸா செய்யலாம். சோ உண்மையா இதுல விடை எடுக்கிறதும் நல்ல, பிறகு விடை எடுக்கிறது நல்ல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டைம். பட் நான் என்ன செய்யறேன்னா உடனே இதுலயே விடை எடுத்துருவேன். முதல்ல எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் விளங்கி எடுத்து போட்டு பிறகுதான் எழுதுவேன். என்னடா விட வருது? 2.33 × 10 to the power 4 சொல்றாங்கடா. 2.33 × 10 to the power 4. நான் அப்படி என்ன நான் நினைக்கிறேன், கட்டாயம் அவன் இது கொடுத்துருப்பான், ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பான்டா. ஸ்கீம்ல கட்டாயம் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பான் பாருங்க. ஐ மீன் சுருக்குற மாதிரி விட வராட்டி அவன் ரேஞ்ச் கொடுப்பான்டா. சரியா? சுருக்குற மாதிரி விட வராட்டி அவன் ஒரு ரேஞ்ச் கொடுப்பான். பிகாஸ் லொக்ல ஒரு விட வரம், நீ சும்மா சுருக்கின ஒரு விட வரம். ஆகவே அவன் ஒரு ரேஞ்ச் கொடுப்பான். நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஏன் நான் இதுலயே சுருக்குறேன்டா, இது சொல்லு. இது வாங்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க. நீ இதுலயே சுருக்கி எடுத்துட்டேன்டா, எழுதுற நேரம் நீ இதை அப்படியே பார்த்து எழுதிட்டு போகலாம். இல்லாட்டி நீ என்ன செய்யணும்? அந்த நேரம் திருப்பி ஒருக்கா யோசிக்கணும். யோசிச்சு சுருக்கி ஒரு பெரிய ஸ்டெப் போகல. அந்த ஸ்டெப் உன்கிட்ட இல்ல. பிகாஸ் உன்னுடைய ஏற்கனவே விட இருக்கு. என்ன செய்யலாம்? பார்த்து எழுதிட்டு போகலாம். இப்ப சுருக்கி விட எடுத்துட்டோம். சரி, அடுத்த பாட்டுக்கு வரும். ஓகே, இப்ப சி பாட்டு முடிஞ்சது. பாத்தியா? ஏ பாட் முடிஞ்சது, பி பாட் முடிஞ்சது, சி பாட் முடிஞ்சது. சரி, டி பாட்டுக்கு வரும். என்ன சொல்றாங்க டி பாட்? மேலே சியிற்கேற்ப தொடக்க வெப்பமாக்கலை செய்த பின்னர் மேலே ஏயிற்கேற்ப, அதாவது சிஏ மாதிரி செஞ்சா பிறடா ஏயில தேவைப்பட்ட மாதிரி அந்த 50 கிலோகிராம் தண்ணியை வெளியில எடுக்கணும் இல்லோ. தேவைக்கேற்ப கொதிகலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கொதிநீரை ஈடு செய்வதற்காக 30 பாகைசியில் உள்ள நீரை மீளிறப்பல் தொடர்ச்சியாக நடைபெறுகிறதா. ஓகே, சோ அந்த நாங்க இப்ப பார்த்தோமே, இதுக்கு 500 கிலோகிராம் நோமலா இருக்குடா. நோமலா இதுக்கு 500 கிலோகிராம் இருக்கு. 500 கிலோகிராம் நோமலா இருக்கு. அப்படி இருக்கிற 500 கிலோகிராம்ல மகனே 50 கிலோகிராம் 70 பாகை சியை நீ வெளியில எடுக்க 30 பாகை சி 50 கிலோகிராம் உள்ளுக்க வந்தோன்றிருக்கு. இது தொடர்ச்சியா நடந்துருக்குன்னு சொல்றாங்க. இது தொடர்ச்சியா நடந்துருக்குன்னு சொல்றாங்க. சரியா? யா, ஒரு மணித்தியால காலம் முழுவதும் கொதிகலத்தின் சராசரி வெப்பநிலையை 70 பாகை சியில் பேணுவதற்கு வேறொரு சிறிய மின் வெப்பமாக்கி வெப்பத்தை வழங்குமாறு கொதிகலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் சிறிய வெப்பமாக்கியின் வலுவை கணிக்க. இது ஒரு கேள்வியா? இங்கவா என்ன சொல்றாங்க? அதாவதுடா ஒரு மணித்தியாலத்துக்கு என்ன, ஒரு மணித்தியாலத்துல என்ன சொல்லணும்னு கேட்கிறாங்க. சரி, ஓகே. உனக்கு அந்த கேள்வியில மேலேயே தந்திருப்பாங்க இருக்கப்ப. ஒரு ஒரு குறித்த வீடு சமையலறையிலும் குளியலறையிலும் கழுவும் நோக்கங்களுக்காக ஒரு மணித்தியாலத்துக்கு 50 பாகை சி 100 கிலோகிராம் எடுத்து தந்திருக்கான். பாத்தியா?
மேல ஒரு மணித்தியாலத்துக்கு 50 பகைசி 100 கிலோகிராம் தந்திருக்கான் பாத்தியா? இப்ப விளங்குது அப்ப தந்தது யூசேஜ் இப்பதான் வருது. இதுக்கான தான் சொல்றது ஒவ்வொரு கேள்வியும் வச்சுக்க நீ கிரகிச்சு கொண்டு. இப்ப நான் அந்த நேரத்துல நான் அதை சொல்லியிருக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு அப்ப அது தேவையில்லை. எனக்கு எப்ப தேவையோ அப்பதான் நான் சொல்லுவேன். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். இப்ப எனக்கு அது தேவை. ஒரு மணித்தியா இப்ப யோசிக்கிறேன் உன்ன கேட்டிருக்கேன் ஒரு மணித்தியாலத்துல எவ்வளவு பிரச்சனை. ஒரு மணித்தியாலத்துல தான் நீ 50 கிலோகிராம் வெளியில எடுக்கிற. ஒரு மணித்தியாலத்துல தான் நீ 50 கிலோகிராம் திருப்பி உள்ளுக்க கொண்டு வர. சோ இவ்வளவு ப்ரொசீஜரும் ஒரு மணித்தியாலத்துல நடக்குதுன்றது உங்களுக்கு விளங்குதா? ஏன்னா ஒரு மணித்தியாலத்துல தான் எனக்கு 100 கிலோகிராம் தண்ணியை யூஸ் பண்ணணும். சோ ஒரு மணித்தியாலத்துல தான் இவ்வளவு ப்ரொசீஜரும் நடக்குதுன்றது விளங்குதா? ஒரு மணித்தியாலத்துல 500ல இருந்து 50 வெளியில போகுது. அதே ஒரு மணித்தியாலத்துல 500க்கு 50 உள்ளுக்க வருது. சோ விளங்குதா விளங்கு இல்லையா? அப்ப எனக்கு சொல்லுங்கடா, நீ இந்த 50 எடுத்தா பிறகு மிச்சம் ஒரு 450 இருக்குமல்லோ, அந்த மிச்சம் இருக்கிற 450 கிலோகிராமும் என்ன வெப்பநிலையில இருக்கு? 70 பாகைசில இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓமா இல்லையா? ஒரு மணித்தியால முடிவுல இந்த 450 பாகைசியும் என்ன வெப்பநிலையில இருக்கும்? 70 பாகைசில இருக்கும். அதுல யாருக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்ல. சோ உனக்கு யார்தான் பிரச்சனை சொல்லுவாப்பம்? இந்த 50 கிலோகிராம் 30 பாகைசில ஒருத்தர் புதுசா உள்ளுக்க வராரு. 50 கிலோகிராம் 30 பாகைசில ஒருத்தர் புதுசா உள்ளுக்க வராரு. அவர் தான் பிரச்சனை. சோ இதுதான் அந்த 50 கிலோகிராம் 30 பாகை சியாக இருந்தால் உன்னை என்ன கேட்டிருக்காங்க கண்டிஷன்? மொத்தத்தையுமே 70 பாகைசில மெயின்டைன் பண்ணணும். அப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, மிச்சம் இருக்கிற 480 ஏற்கனவே 70ல தான் இருக்குது. இந்த புதுசா வந்த 50 கிலோகிராம் 30 பாகைசிய நீ 70 பாகைசிக்கு மாத்தினா அலுவல் முடிஞ்சுதா இல்லையா? இந்த புதுசா வந்த 50 கிலோகிராம் 30 பாகைசிய நீ 70 பாகைசிக்கு மாத்தினேடா உன்னுடைய அலுவல் முடிஞ்சதுன்றது உனக்கு விளங்குதா விளங்கல? சோ நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? ஏற்கனவே இருக்க 450 பாகையில நீ எந்த ஒரு கையும் வைக்க தேவையில்லை. புதுசா வந்ததை மட்டும் மாத்து. புதுசா வந்ததை மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? சிம்பிள் எம்எஸ் தீட்டா 50 கிலோகிராம் எஸ் 4200 தீட்டா எவ்வளவு 30ல இருந்து 70 40 பாகசி இவ்வளத்தையும் பெருக்கி விடன்னு ஒரு விஷயம் வருமா இல்லையா? வரும். அது என்ன செய்யணும்? 60 into 60ஆல திருப்பி பிரிக்கணும். ஏன் 1 ஹவருக்கு இல்ல 60 into 60ஆல திருப்பி பிரிக்கணும். ஓமா இல்லையா? பிகாஸ் நீ செய்ய வேண்டிய வேலை எம் 50 எஸ் 4200 தீட்டா 40 அது 60 into 60ஆல பிரிக்கணும். இது என்ன விட வருது? என்ன விடையா வருது? 2.33 எழுத போக 3யா? ஓ அதானே வருமே. முதல் இது 500 இருந்தது இப்ப 50 இருக்கு நினைக்கிறேன். ஓகே இங்க வா சால்விங் ஐடியா இங்க வா. முதல் கேள்வி இது 500 இருந்தது. முதல் கேள்வியில இது 500 இருந்தது நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு தெரியல. செக் பண்ணுங்கடா. முதல் கேள்வியில எங்களுக்கு என்ன கேட்டிருந்தவங்க? முதல் கேள்வியில இது 500 இருந்தது. இப்ப முதல் கேள்வியில அதே 30ல இருந்து 70க்கு 500 கொண்டு போனாங்க. ஓமா இல்லையா? அதே 1 ஹவர் 30ல இருந்து இப்ப பாத்தியா சுருக்குறது ஈஸியா இல்லையா? முதல் 500 இருந்தது 50 வந்தா முதல் 2.33 எழுத போக 4 வந்தது. இப்ப 2.33 எழுத போக 3 வரும். திருப்பி சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். இந்த மாதிரியான ஷார்ட் ஐடியாஸ் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இது எனக்கு ஏன் தெரியாதா? நான் முதல் எழுதினதை அழிச்சு போட்டேன்லோடா. முதல் எழுதினதை அழிச்சு போடல. நீ ஒரு ஆர்டர்ல தான் எழுதி கொண்டு போய் அப்போ நான் முதல் எழுதினது இருக்கே நீ என்ன செய்யலாம்? முதல் 500 இருக்கு இப்ப 50 இருக்கு. ஆக ஒரு 10 குறைச்சு விடும். ஓகேவா? விளங்குதா? இன்னொரு மாதிரி செய்வோம் தெரியுமோ? இன்னொரு மாதிரி செஞ்சு காட்டா. இங்க வா. இந்த வெப்பமாக்கி இல்லாட்டி இந்த 50 கிலோகிராம் 30 பாகசிய கொண்டு நீ கலந்து விட்டாய் என்றால் உனக்கு விளையுளா 500 கிலோகிராம் 66 பாகசி வரும் என்று தெரியுமா தெரியாதா? 500 கிலோகிராம் 66 பாகசி வரும் என்று தெரியுமா தெரியாதா? அதாண்டா ரெண்டாவது கேள்வி. இந்த மிச்சம் இருக்கிற 450 கிராமுக்குள்ள இதை கொண்டு நீ ஊத்துவாயாக இருந்தால் நீ அந்த 450 கிலோகிராம மெயின்டைன் பண்றதுக்கு காரணமே அது 66 பாகசியில மெயின்டைன் பண்ண பண்றதுக்கான தான். சோ நீ 450 கிலோகிராமுக்கு இந்த வெப்பமாக்கி இல்லாம இதை கொண்டு சேர்ப்பாயாக இருந்தால் 500 கிலோகிராம் 66 பாகசிக்கு மாறுமன்றது பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? அப்ப நீ என்னத்துக்கு இப்ப செய்யணும்? உனக்கு 500 கிலோகிராமே 70 பாகசியில மெயின்டைன் பண்ணணும். உனக்கு 500 கிலோகிராமே 70 பாகசியில மெயின்டைன் பண்ணணும். அப்ப நீ இப்படி யோசிச்சா என்ன? இல்லாட்டி இந்த 500 கிலோகிராம 4 பாகைசி ஏத்திரண்டு யோசிச்சாலும் ஒரே விடதான் வரும். சரி ஒன்று பேர் இந்த சைவரை கொண்டு வந்து இந்தியா போட்டிருக்கேன். That's what I'm saying. So சேம் ஐடியா தான் பட் டிஃபரெண்ட் விஷயம். எப்படி யோசிக்கலாம்? ரெண்டு விதமா யோசிக்கலாம். ஏற்கனவே ஒரு 450 கிலோகிராம் 70 பாகசியில இருக்கடா. சோ புதுசா வர 50 கிலோகிராம அதுக்கு ஏத்துவ மட்டும் யோசிக்கலாம். இல்லாட்டி வெப்பமாக்கி இல்லாட்டி ரெண்டையும் கலந்து விட்டு 66ல நிக்க போகுது. ஆகவே ஒரு 4 பாகசி ஏத்துறாரு. பிசிக்ஸ் எப்பவுமே பிழைக்காதானே. So that's what I'm saying. So இப்ப
இவ்வளவு நாங்க விளங்கி எடுத்துட்டோமா இல்லையா? இவ்வளவு நாங்க இப்ப விளங்கி எடுத்துட்டோமா இல்லையா? இப்ப எனக்கு சொல்லு, ஏபிசிடி 4 பாட்டும் உனக்கு என்ன எழுதணும், என்ன எழுதணும்ன்றது உனக்கு தெரியாது. பிகாஸ் அதை நான் சொல்லி தருவேன், அதை நான் சொல்லல. பட் உனக்கு 4 பாட்டையும் இது ஒரு எம்சிக்கு கேள்வியை கட்ட, 4 பாட்டையும் ஒரு தனித்தனி எம்சிக்கு கேள்வியை கட்ட, நீ சரியான விடையை கீறுவியா இல்லையா? 4 பாட்டையும் தனித்தனி ஒரு எம்சிக்யூவா கேட்டா நீ சரியான விடையை கீறுவியா இல்லையா? சோ நவ் யூ ஹாவ் காட் த நாலேஜ் ஹவு டு ஆன்சர் த கொஸ்டின். அதாவது 4 பாட்டுக்கும் என்னென்ன விடை எழுதணும்ன்றது எனக்கு விளங்கிடுது. இப்ப அந்த 4 பாட்டுக்கு எப்படி விடை எழுதணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்லோ, எக்ஸாமினரை கவர்ற மாதிரி பிரசன்டேஷன் ஸ்கில்ஸை மெயின்டைன் பண்ணி என்னத்தை காட்டணும், என்னத்தை காட்டக்கூடாது, என்ன மாதிரி எழுதணும்ன்ற விஷயம் எல்லாம் இருக்குல்லோ, அதெல்லாம் இப்ப பாப்போம். பார்ட் 2ல அந்த விஷயங்களை நாங்க என்ன செய்வோம், செட்டப்பா செஞ்சுக்கொள்ளும். அந்த பார்ட் 2ல உனக்கு எஸ்ஏ 2 எழுதணும், அட் த சேம் டைம் ஒரு லாக் டேபிள் எப்படி பார்க்கணும், அந்த விஷயத்தை நான் என்ன செய்து வர்றேன், பார்ட் 2ல ஹெல்ப். சோ இப்ப பாத்தியா, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இவ்வளவு டைம் எடுத்துருக்க மாட்டேன். இதே விஷயத்த நீ ஒரு வீட்டை ட்ரை பண்ணிப்பேன். நீ ஒரு வீட்டை ஒரு எஸ்ஏ செய்யறதுக்கு முதல் இப்படி ஒரு ரஃப் பேப்பர் எடுத்து நீ ஒன்று எழுத வேண்டாம், ஒரு ரஃப் பேப்பர் எப்படி எடுத்து இப்படி ஒரு மேலோட்டமா ஒரு ஐடியாவை போட்டு சும்மா செஞ்சுப்பேன். மேலோட்டமா ஒரு ஐடியா போட்டு ரஃப் பேப்பர் எடுத்து சும்மா செஞ்சுப்பேன். உனக்கு அரை மணிக்கு 7 மணிக்கு தான் இருக்க 15 நிமிஷத்துல செய்வேன். 15 பாரு, யோசிக்கிறதுக்கு சொன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள செய்யலாம்னு சொன்னானா இல்லையா? சொன்னான், அவ்வளவுதான் செய்யலாம். சரி, ஒரு விஷயமும் யோசிக்காத. அடே இவ்வளவு நாளா உன்னால செய்ய முடியாம இருந்தது, அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் நவ் யூ ஹேவ் அன் ஐடியா. உனக்கு எப்படி செய்யணும்ன்ற விஷயம் நான் சொல்லி தரேன். இப்படி செய்ய நீ முதல் யோசிச்சு போட்டு செய்ய பழக, உனக்கு டைம் சேவ் ஆகும், உனக்கு டென்ஷன் இருக்காது, நீ பிளவிட மாட்டேன். ஏன்னு சொல்லப்பா, நீ மற்றபடி செய்ய ஐயோ டைம் போகுதே ஸ்ட்ரெஸ்ல நீ பிளவிட பாப்ப, பிளவுறதுக்கான டெண்டன்சி கூட. பட் இப்ப நீ யோசிக்க, நீ ஃப்ரீயா யோசிக்க உனக்கு தெரியும் என்ன. நீ இப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் செய்ய ஒரு மேரத்தான் இருக்கும். பட் நீ வீட்டை பிராக்டிஸ் பண்ணிக்க உனக்கு பழகிடும். என்ன, ஓகே நான் இந்த 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 விஷயத்துல செய்ய, ஓகே நான் இவ்வளவு நேரத்துக்குள்ள செஞ்சிருவேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நானும் முதல் எஸ்ஏ 40 நிமிஷத்துல செய்த ஆள் தான். ஆனா எனக்கு போக போக தெரியும், நான் கட்டாயம் 25 நிமிஷத்துக்கு எஸ்ஏ முடிச்சிருன்றது எனக்கு தெரியும். நான் ஃபைனல் பேப்பர் அப்படித்தான் செஞ்சேன். 25 நிமிஷத்துக்கு எஸ்ஏ முடிச்சிருன்றது எனக்கு வடிவா தெரியும். சோ என்னண்டு எனக்கு பிராக்டிஸ், பிகாஸ் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கட்டாயம் 15 நிமிஷத்துக்கு அந்த விஷயம் பாய்ச்சி முடிச்சுவேன். சோ நீ பிராக்டிஸ் பண்ண 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 உனக்கு இந்த விஷயம் என்ன செஞ்சுவாகும், கிளியர் ஆகி கொண்டு போகும். சோ உனக்கு ஒரு இப்போ எஸ்ஏ எப்படி செலக்ட் பண்றது, முழுக்கவா எப்படி அந்த எஸ்ஏ முழுக்க மேலோட்டமா வாசிட்டு உன்னால செய்ய இயலுமா செய்ய இயலாதன்றதை எப்படி செலக்ட் பண்றது, அப்படி செலக்ட் பண்ண எஸ்ஏக்கு எழுதுறதுக்கு முதல் எல்லா கேள்வியும் இருக்கும், யோசிச்சு பார்த்து என்னென்ன செய்யறன்றது எப்படி செய்யறது, இவ்வளவு விஷயம் இப்ப தெரியுமா இல்லையா? இனி எக்ஸாமினர் எப்படி கரெக்ட் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆன்சர் பண்றது, லோக் புக் பாக்குறது, எல்லாத்தையும் நாங்க என்ன செய்வோம், பார்ட் 2ல பார்ப்போம். அண்டில் தட் டாடா, see you, bye bye மக்களே.